தொடர் போதனையாக பரிசுத்த ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் என்கிற தலைப்பின் கீழே பேசிக்கொண்டு வருகிறேன். முக்கியமாக புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள், அறியப்பட்டிருக்கிறவர்கள், அவர்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறவாவிட்டால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு அதை உபதேசித்தார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், if he is not born again by the Spirit, நீங்கள் எல்லாருமே ஜலத்தினால் பிறந்திருப்பீர்கள். ஆனால் ஆவியினால் பிறப்பது மாத்திரமே உங்களை ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு சேர்ப்பது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள்ளே இந்த பூமியிலே கொண்டு வருகிறது. தேவனுடைய ராஜ்யம்னா தேவனுடைய ஆளுகை, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சமாதானம், வெற்றிகரமான வாழ்க்கை, செழிப்பு, இவைகளை போன்ற காரியங்களை கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஞானசானம் எடுத்ததுனால கிடைக்காதுன்றார். ஏதோ ஜோம் பண்ணுறதுனால கிடைக்காது, ஏதோ வேதம் படிக்கிறதுனால கிடைக்காது, ஏதோ ஒரு பக்தியினால கிடைக்காது. எதனால் கிடைக்குமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் நிறைவு அல்லது முழுமை என்பது ஏற்படுகிறது. அதனால தான் நிறைய நேரத்தில் நம்ம மற்றவர்கள் அவர்களை இல்லை நம்மளை கூட ரொம்ப அதிகமாக குறையாய் பார்க்கும்போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? we need the help of Holy Spirit. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இல்லாமல் நீங்கள் பலன் அடைவதோ, நீங்கள் அறிவடைவதோ, ஞானம் அடைவதோ, வெற்றி அடைவதோ வாய்ப்பில்லாத காரியமாக இருக்கிறது. யூ நீட் ஹோல் ஸ்பிரிட் ஃபார் எவ்ரி லிவிங் பீயிங். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க செழிக்க உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையானவராய் இருக்கிறார் என்பதுதான் புதிய உடன்படிக்கை விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டிய சத்தியம். வெறும் இயேசு, அவருடைய நாமம், இது ரெண்டு மட்டுமே அறிந்து கொண்டால் ரட்சிப்பு உண்டாகும், மீட்பு உண்டாகும். ஆனால் மீட்கப்பட்டதை போல ஒரு வாழ்க்கை நடக்க வாழ அதுக்கு தேவை என்ன? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைப்படுகிறார். அவரை பற்றிய அறிவு, ஞானம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறார். சரி, இதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக போதித்து கொண்டு வருகிறோம். அதில் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்த காரியம், திருச்சபையை பயனுள்ளதாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி போதித்தேன். திருச்சபை என்ற ஒரு அமைப்பை ஏன் கடவுள் உண்டாக்கியிருக்கிறார்? நிறைய பேருக்கு அது புரியுறதில்ல. திருச்சபை, சபைனா, சபைனா அது வித்தியாசமாக புரிந்து கொள்கிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. நீங்கள் முதல் சபை அப்படி வேதத்திலிருந்து தான் நீங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனால, அல்லது வேதத்திலிருந்து தான் வியாக்கியானம் கொடுக்கணும், வேதத்திலிருந்து தான் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். சும்மா வாய் வந்த போக்கில் என்ன பண்ணிடக்கூடாது, அதை சொல்லிடக்கூடாது. நூற்றுக்கணக்கான ஆண்டாக இருப்பது தான் திருச்சபைன்றாங்க. இல்லை, வேதத்தில் போய் பாருங்க. ஆதி திருச்சபையை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா முதல் சபை எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு இருக்குது, முதல் சபை எங்கே நடந்து கொண்டு வந்ததுன்னு இருக்குது. முதல் சபை எங்கேருந்து தான்? வீடுகள் தோறும் சபைகள் இருந்ததுன்றார். எங்கே சபைகள் நடந்தது? வீட்டில் தான் சபையை நடந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் எண்ணிக்கைகள் கூட கூட நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகரிக்க அதுக்குன்னு ஒரு தனி இடத்தை ஏற்பாடு பண்ணி, அதுக்குன்னு ஆலயம்ன்ற ஒரு காரியத்தை ஏற்பாடு பண்ணி, அங்கே பிரதானமாக என்ன காரியம் நடக்கணுமோ அது நடக்கணுன்றார். அன்றைக்கி ஆதி திருச்சபையில் வீடுகள் தோறும் ஆலயங்கள் இருக்கும்போது என்ன நடந்ததுன்றது அங்கே எழுதி வச்சிருக்கிறார். வீடுகள் தோறும் ஆலயம் இருக்கும்பொழுது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அவருடைய அந்நியத்திலும், அப்பம் பிற்கிறதிலும், ஜெபம் பண்ணுகிறதிலும் அவர்கள் உறுதியாக தரித்திருந்தார்கள் இருக்குது. எதில் உறுதியாக இருந்தாங்கன்னா, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிப்பதில், ஜெபிப்பதில், அப்புறம் அப்பம் பிற்கிறதில் என்றார், கம்யூனியன், இயேசுவின் ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நினைவு கூறுகிற காரியத்தில் இதை வீடுகள் தோறும் செய்தார்கள் இருக்குது. எங்கே செய்தார்கள்? இதை வீடுகள் தோறும் செய்தார்கள். நீங்கள் சொல்லலாம் கவர்மெண்ட்டுக்கு அதை அவ்வளோ பண்ணலைங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. பேசுகிறது புரியுதுங்களா? இல்லை, கவர்மெண்ட்டு டாஸ்மார்க் விற்குது, சாராயம் விற்குது, அதனால் எல்லோரும் குடிக்கலான்னு அர்த்தமா? அதை பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? யாராக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படுகிறோம், அதிகாரிக்கு கீழ்ப்படுகிறோம். ஆனால் எங்கே? இட் இஸ் அக்கார்டிங் டு த லா ஆஃப் பைபிள். இதன் அடிப்படையில் வேதம் எதை சரி என்று சொல்லுகிறோம் அதை சரியாக நம்ம நம்ப வேண்டும், செய்ய வேண்டும், உறுதியாக அதில் தான் நிற்கணும். சரி, அப்போ ஆதி திருச்சபை என்பது இந்த சபைன்ற அமைப்பே பாருங்கள், அப்படி தான் தேவன் உருவாக்கினார். யார் உருவாக்கினார்? அதை கடந்த வாரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி வாங்கின சபைன்றார். சபையோட உரிமை எப்படி வருதா? சபையோட உரிமை எப்படி வருது? அவங்க சபை, இவங்க சபை, நான் சபை அப்படிலாம் இல்லை. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி, அதுக்கப்புறம் தான் மற்ற ரத்தம், மற்ற வேர்வை, மற்ற கஷ்டம், பாடுகள், அவமானங்கள்லாம் அதுக்கு அடுத்து தான், அடுத்த லெவல். ஆனால் நிறைய நேரத்தில் சபை எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு வரும்போது இவங்க அவமானத்தை கொண்டாந்து முதல்ல வைக்கிறாங்க. இல்லை,
சபையோடைய அடிப்படை என்ன, ஃபண்டமெண்டல் என்ன? The Christ was nailed on the cross. He shed the blood. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்திலே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனை விலையாக இந்த பூமியிலே கொடுத்து எதை ஏற்படுத்தினார்? சபையை என்ன பண்ணினாராம்? அவர் ஏற்படுத்தினாராம். சரி, இப்போ சபை பலவிதமான கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் மனிதனுடைய எண்ணங்களையும் கூட வெளிப்படுத்தக்கூடிய முரண்களை உள்ள இடமா என்ன பண்ணுது சபை இன்னைக்கும் இருக்குது. ஒவ்வொரு சர்ச்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, ஆனால் வேதத்தின்படி வருவோம். வேதத்தின்படி சபை இருந்தால் அது எப்படி இருக்கணும், அது எப்படி நடத்தப்பட வேண்டும், அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்ன்றதை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு எடுத்து போதிச்ச காரியம் தான். திருச்சபை பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் யாரை நியமித்திருக்கிறாராங்க? கண்காணிகள்னா பாஸ்டர்ஸ்ன்னு பேர் அவங்களுக்கு. ஒரு காலத்தில் மெய்ப்பர்கள் அப்படிலாம் இருந்தது. அதே மெய்ப்பர்கள் ஸ்தானம் தான். ஆனால் என்ன சொல்கிறார்? கண்காணிகள்ன்றார். சூப்பர்வைஸ். என்ன சூப்பர்வைஸ் பண்ண சொல்கிறார்? அதான் பாயிண்ட்டுங்க. என்ன சூப்பர்வைஸு? மந்தையில் ஆடுகள் இருக்க வேண்டும், மந்தையில் எது இருக்கக்கூடாது? ஓநாய்கள் இருக்கக்கூடாதுன்றார். மந்தையில் எது இருக்கக்கூடாது? ஓநாய்கள் இருக்கக்கூடாது. சரி, இந்த ஆடு ஓநாய்க்கான வித்தியாசத்தை சொன்ன. ஆடுகள் மேய்ப்பனுடைய பேச்சை கேட்கும், மேய்ப்பனுடைய வார்த்தையை தட்டாமல் நடக்கும், மேய்ப்பன் கொடுக்குற உணவை தான் சாப்பிடும். மெய்ப்பன் இல்லைன்னா அலறும், கத்தும், தனிமையாக உணரும். இதுபோல் ஆடுக்கும் மெய்ப்பனுக்கான உறவு என்ன பண்ணுதாங்க? அப்படிப்பட்டதாய் இருக்கிறது. ஆனால் ஓநாய் அப்படி இல்லை. ஓநாய் அது ஒரு காட்டு விலங்கு பாருங்க. அதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எதுவுமே யாரும் தேவையில்லை. எந்த மனுஷனுடைய உதவியும் தேவையில்லை, யார் பேச்சுக்கும் அது கீழ்ப்படி போகிறதில்ல. ஒரு ஓநாயெல்லாம் மந்தையை வச்சு என்ன பண்ண முடியாது? வளர்க்க முடியாது. ஒரு வேளை யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களே அது கொன்று ஓடும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ளது, அப்படிப்பட்ட ஒரு புத்தி, அதுக்கு குணம். அப்போ பவுல் அதுதான் போதிக்கிறார் அப்போஸ்தலர்ல. மந்தையை தப்பி விடாத கொடிய ஓநாய்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு முக்கியமானது என்ன சொல்றாரு? ஆடுகள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை ஒரு கண்காணியாக இருந்து என்ன பண்ணாங்க அவங்களுக்கு கொடுக்கணுன்றார். ஆடுகள் மாம்சத்தை சாப்பிட்றதில்ல. எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? அதோடைய மாம்சத்தை தான் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் ஆடுகள் என்ன பண்ணுறதில்ல? பியோர் வெஜிடேரியனில் அது இடத்தலைகளை தான் என்ன பண்ணும்? அது சாப்பிடும். முக்கியமாக மேய்ப்பன் எதை கொடுக்குறானோ அதை சாப்பிடும். தனியாக இருக்க விரும்பாது. அது எப்பவுமே ஒரு குரூப்போடு தான் என்ன பண்ணும்? அது இணைந்திருக்கும். மந்தைக்குள்ளே தான் இருக்கணும்னு விரும்பும். எங்கேயாவது ஆடு தனியாக போய் மேயறதை பாருங்க, பண்ணாது. அப்படி மேய்ஞ்சாலும் திடீர்னு கழுத்தை தூக்கி பார்க்கும். மற்ற ஆடுகள் எங்கே இருக்கோ விரும்புன்னு ஓடி போய் அதுங்களோட போயிட்டு சேர்ந்து கொள்ளும். அதோடைய குணம் அப்படி தான். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியோட குணம் சபையை குறித்து அல்லது திருச்சபையை குறித்து எப்படி இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும். ஓநாய்க்கு அப்படி கிடையாது. ஓநாய்க்கு தேவை சபைக்குள்ளே இருக்கிற அந்த ஆடுகளை, அதோடைய ரத்தம், அதோடைய சதை, இதுதான் ஓநாய்க்கு தேவை. ஆனால் ஆடுக்கு யார் தேவைன்னு பார்த்தீங்கன்னா மெய்ப்பன் தான் அதுக்கு பிரதானமான தேவையாக இருக்கிறது. சரி, அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு எது முக்கியமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதம் போதிக்கிறது இயேசு பிரதான மெய்ப்பராக இருக்கிறார் என்று போதிக்கிறது. இயேசு யாராக இருக்கிறார்? அவர் பிரதான மெய்ப்பராக இருக்கிறார். பாஸ்டர்ஸ்லாம் அடுத்த லெவல் தான், வெறும் மெய்ப்பர். அவர் சீஃப் ஷெப்பர்டாக இருக்கிறார், பிரதான மெய்ப்பர். அந்த பிரதான மெய்ப்பர் இந்த மெய்ப்பர்களுக்கு சில கட்டளைகளை, சில வேலைகளை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வேலைகள் அனைத்தும் பாருங்க பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நடப்பிக்கப்பட வேண்டும். யாரை கொண்டு நடப்பிக்கப்பட வேண்டும்? சபை என்பது அதனால தான் பாருங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய விருப்பம், அவனுடைய ஆசை, அவனுடைய எண்ணங்கள் அது நிறைவேற்றுகிற இடம் என்ன பண்ணுறது? சபை அது இல்லை. மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பாருங்கள் அப்படி தான். ஒரு கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ, உங்களுக்கு என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணலாம்? அதில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஆனால் சபன் வரும்போது அதை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடத்தணும், இப்படி தான் அதை செயல்படுத்த வேண்டும் என்கிற திட்டத்தை தான் வார்த்தையில், வசனத்தில், பிரமாணத்தில் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாராங்க? பிரதானமாக வைத்திருக்கிறார். அறிந்து கொள்றீங்களா நீங்கள் அதை? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் எப்படி கொண்டு போயிடுறாங்க? இந்த சபை என்ற கட்டமைப்பே தேவை கிடையாது. இந்த கூடி வரக்கூடிய இந்த அனுபவமே தேவை கிடையாது. நீங்களே பைபிள் படிங்க, நீங்களே வாசிங்க, உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அவர் போதிப்பார்ன்றாங்க. அவரே என்ன பண்ணுவார்? உங்களுக்கு போதிப்பார். நோ நீட் ஆஃப் பாஸ்டர்ன்றாங்க. இன்றைக்கும் எனக்கு தெரியும் ஒரு 90-95% மக்களுடைய கிறிஸ்தவ மக்களை போய் கேட்டு பாருங்க, போதகருடைய வேலை தேவையா, அது அத்தியாவசியமாக தேவையா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க? சரி, அவங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டு பாருங்கள், அதுவும் அவங்களுக்கு சொல்ல
தெரியுது. அவங்கள கேட்டிங்கன்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க. எங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, எங்களுக்கு சமாதானம் பண்ணுவாங்க, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, எங்களுக்கு கஷ்டம்னா வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, இதுதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் முதன்மையானது முக்கியமானது என்ன? ஒரு கண்காணியானவன் சபையிலே தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறவனுடைய முதன்மையான வேலை என்ன? அந்த முதன்மையான வேலையை செய்யும் போது தான் பாருங்கள் ரொம்ப முக்கியமான காரியமே நடக்குது. என்ன காரியம் அது? கடவுளை தொழுது கொள்வது. யாரை தொழுது கொள்வது? இதுதான் மற்ற மதத்திற்கும் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். மற்ற மதங்களில் நீங்கள் கடவுளாக யாரை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் உங்கள் மனசு எப்படி விரும்புதோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பூஜிக்கலாம், அதை எதோ ஒன்றா தொழுது கொள்ளலாம். இப்படி தான்ன்றது ஒன்றும் கிடையாது. அதை போய் ஆராய்ந்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை, அதோட பேக்ரவுண்ட் தெரிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. கடவுள் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். உங்களுடைய பக்தியை நீங்கள் வெளிப்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதை தாண்டி அதுக்குள்ளே போயிட்டு இது என்ன ஏது அப்படி இப்படின்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. அதனால தான் பாருங்கள், அதிகபட்சமாக ஒரு கடவுள் கொடுக்குற நேரன்றது 2 நிமிஷம் 5 நிமிஷம், அதுக்கு மேலே அங்கே வேலை இல்லை. ஏன்னா அவ்வளோதான் அங்கே பாயிண்ட்டு. அங்கே வேறு ஒன்றும் தமிழில் சொல்லுவோம் சரக்கு இல்லை. சரக்கு இருந்தால் தானே உள்ள, அப்போ சரக்கு இல்லை அங்கே. அப்போ கிறிஸ்துவம் அது மாதிரி கிடையாது. கிறிஸ்துவம் ஏன் ஒரு சபை இந்த கோட்பாடை வச்சு இதுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு இங்கேயே ஆராதனை செய்கிறோம், இங்கேயே கடவுளை பாடுறோம், இங்கேயே வந்து பிரசங்கிக்கிறோம், இதெல்லாம் ஏன் முக்கியமானதாக இருக்குதுன்னா இதை வைத்து தான் பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். இது வைத்து தான் யார் செயல்படுறது? உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். அதனால தான் இன்றைக்கி அடுத்த கட்டமாக அதை போயிட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நல்லா புரிய ஆரம்பிக்கும். எதை பார்க்க இருக்கிறோம்? சிருஷ்டிகரை தொழுது கொள்ள பரிசுத்த ஆவியானவரின் ஞானம் சபைகளின் மூலமாக வெளிப்படுகிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தான். சிருஷ்டிகரை தொழுது கொள்ள பரிசுத்த ஆவியானவரின் ஞானம் சபைகளின் மூலமாக என்ன பண்ணப்படுகிறது? வெளிப்படுத்தப்படுகிறது. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இந்த முதல் வார்த்தை சிருஷ்டிகர். ஏன்னா 2 காரியம் இருக்குது, கிரியேஷன்ஸ் அண்ட் த கிரியேட்டர். தமிழில் சிருஷ்டிகர் சிருஷ்டிப்பு ரெண்டுமே. சிருஷ்டிகர்னா அர்த்தம் இன்னொரு தமிழில் கூட சொல்லலாம், உருவாக்கினவர். என்ன பண்ணினவர்? அதை உருவாக்கினவர் ஒன்று, உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு பொருள் ஒன்று இருக்கிறது. சரி, வேதம் அதை போதிக்கிறது பாருங்க, சிருஷ்டிகர் சிருஷ்டிப்பின் போதிக்குது. இப்போ இதில் பிரச்சனை என்ன? நாம் எதை தொழுது கொள்கிறோம்? அதான் பாயிண்ட். இப்போ ஆர் யூ வர்ஷிப்பிங் த கிரியேட்டர்? நீங்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்கிறீர்களா அல்லது சிருஷ்டியை தொழுது கொள்கிறீர்களான்னு தான் கேள்வி. ஆர் யூ வர்ஷிப்பிங் த கிரியேட்டர் ஆர் த கிரியேஷன்ஸ்? உருவாக்கப்பட்டவைகளை நீங்கள் தொழுது கொள்கிறீர்களா அல்லது உருவாக்கினவரை தொழுது கொள்றீங்களான்றதான் கேள்வி. இப்போ மற்ற மதங்களுக்கு வருவோம். மற்ற மதங்கள் இருக்கிற கடவுள்கள் என்ன பண்ணப்பட்டது? சிருஷ்டிப்பா இல்லை சிருஷ்டியா? சொல்லுங்களேன். சிருஷ்டினா உருவாக்கப்பட்டது. என்ன பண்ணப்பட்டது? ஒரு மனுஷனால எதால என்ன பண்ணப்பட்டது? அது உருவாக்கப்பட்டது. தங்களுக்கு யாராக ஏற்றுக்கொள்கிறார்கள்? அவர்கள் கடவுளாக தெய்வமாக தொழுது கொள்கிறார்கள். சரி, ஆனால் வேதம் எதை போதிக்கிறது? Don't worship the creations, worship the creator. நீங்கள் சிருஷ்டியை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகரை என்ன பண்ணுங்கள்? நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் போதிக்கிறது. இப்போ நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், நான் இயேசுவை தானே தொழுது கொள்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாகவே கலாத்தியரில் சொல்கிறாரு, நான் போதிக்காத வேறு ஒரு இயேசுவை அப்படின்றார். நான் பிரசங்கிக்காத அப்படின்னா இயேசுன்றவர் சிருஷ்டிகராகவும் இருக்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற சில ஆட்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவரை சிருஷ்டித்தும் வைத்திருக்கிறார்கள். என்ன பண்ணி வைத்திருக்கிறார்கள் அவர்கள்? இயேசுனா இப்படி தான், அவருடைய கிறிஸ்துவம்னா இப்படி தான், அவருடைய பிள்ளைகள்னா இப்படி தான் அப்படின்னு இவங்களே ஒரு கிரியேஷனை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை தான் நம்ம மதம்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் என்னது? மனிதனால் எவைகள் பக்திக்காக உருவாக்கப்படுகிறதோ அதுக்கு பேர் தான் என்னது? மதம். நாம் மத மக்கள் அல்ல. நம் மதத்தை பின்பற்றுவர்களாக இருந்தால் நமக்கு நிச்சயம். நாம் மதத்தை பின்பற்றுவர்களாக இருந்தால் நமக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தம்? நாம் மதத்தை பின்பற்றுவர்களாக இருந்தால் தேவனுடைய எந்த கிருபையும் அனுக்கிரகத்தையும் நாம் பெறப்போவதும் இல்லை. அப்ப மதத்தின் பிள்ளைகள் இல்லை என்றால் நம்ம என்ன பிள்ளைகள்? அதான் கேள்வி. என்ன பிள்ளைகள்? சிருஷ்டிகரின் பிள்ளைகளாயிருக்கிறோம். அப்ப நம்முடைய கவனம் எதுல இருக்கணும்? வேறொரு இயேசுவை தொழுது கொள்றதுல இல்லை, உண்மையான இயேசுவை தொழுது கொள்றதுல இருக்கணும். எந்த இயேசுவை தொழுது கொள்வது?
சிருஷ்டிகராகிய இயேசுவை, எல்லாவற்றையும் உண்டாக்கினவரை, சிருஷ்டித்தவரை தொழுது கொள்வது. தொழுது கொள்றதுன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் தொழுது கொள்றதுன்னா வெறும் கும்பிடு போட்டு போறது இல்லை. தொழுது கொள்வதுன்னா என்னது? அவருக்கு பயந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு அடிப்பணிந்து, எல்லாவற்றுக்கும் நீர் மேலானவர், நீர் என்ன சொல்லுகிறீரோ, நீ என்ன செய்கிற, என்ன நினைக்கிறீரோ அதை என்ன பண்ற, அந்த சித்தத்தை நான் செய்து முடிக்கிறேன். அதை தொழுது கொள்ளுதல்னா வாட் எவர் யூ டூ. இயேசு அப்படிதான் செய்தார். பரலோகத்தில் பிதாவின் சித்தம் நிறைவேறுவது போல பூமியிலும் என்ன பண்ணுவதாக அது நிறைவேறுவதாக. அதான் சிருஷ்டிகர். சிருஷ்டிப்புனா என்னது? பரலோகமாவது, எதுவாது, வசனமாவது, வார்த்தையாவது. நாங்கள் அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறோம், நாங்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறோம். அப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசுவை பார்க்கணும். அப்படி தான் இயேசுவின் சபையை பார்க்கணும், இயேசுவின் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கணும் என்று போதிக்கிறாங்க. இப்போ அங்கே தான் பிரச்சனை வருதுங்க. அப்போ சபைகள் இருக்கிற விசுவாசிகள், நீங்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்றீங்களா இல்லை சிருஷ்டியை தொழுது கொள்றீங்களான்றது தான் கேள்வி. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நான், நீங்கள் ஆபரணங்களை அணிந்தால், நகைகளை நீங்கள் போட்டு கொண்டு என்ன பண்ண முடியாது? உங்களால் கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கடவுள் உங்களை பரலோகத்துக்குள்ளே சேர்த்துக்கொள்ள மாட்டார். அதுக்கெல்லாம் மேலே ஒன்றும் போதிக்கிறாங்க, நீங்கள் பாவி, நீங்களை அக்கிரமக்காரர்கள் போதிக்கிறாங்க. இந்த பாயிண்ட் எடுப்போம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அவங்க எடுக்கக்கூடிய அல்லது விளக்கம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம், சிருஷ்டிகரை தொழுது கொள்றீங்களா இல்லை சிருஷ்டியை தொழுது கொள்றீங்களான்றதுக்கு வித்தியாசம் சொல்லி தரேன். அவங்க எடுத்து ஒரு வசனத்தை தான் எடுத்து காமிக்கிறாங்க. எந்த வசனத்தை எடுத்து காமிக்கிறாங்க? யாத்ராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு இருந்த பொன் ஆபரணங்களெல்லாம் எடுத்து ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை அவங்க தொழுது கொண்டாங்க. தொழுது கொண்ட உடனே தேவன் அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், உங்கள் ஆபரணங்களை நீங்கள் கழட்டி போடுங்கள் அப்படின்னார். என்ன ஜனங்கள்? நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், உங்கள் ஆபரணங்களை நீங்கள் கழட்டி போடுங்கள். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வருது, துக்கியுங்கள்ன்றார். என்ன பண்ணுங்கள்? நீங்கள் துக்கியுங்கள், அது துக்கப்படுங்க அப்படின்றார். என்ன அங்கே சொல்ல வராரு? ஒன்று கவனிக்கணும். இப்போ இந்த ஒரு வசனத்தை தான் எடுத்து நகை போடக்கூடாது கடவுளே சொல்லிட்டார் கழட்ட சொல்லி, அதனால் நகை போடுற கிறிஸ்தவர்கள் வேற, நகை போடாத கிறிஸ்தவர்கள் வேலைன்னு இப்படிப்பட்ட சுவிசேஷம் தான் உலகத்தில் போய் சேர்ந்துருக்கிறதுனால தான் சொல்கிறேன். சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், சபையில் பேசப்படுகிற அல்லது பிரசங்கிக்கப்படுகிற வசனங்கள் எல்லாம் சிருஷ்டிகரை தொழுது கொள்கிற பிரசங்கங்களாக இருந்தால் உலகம், நாம் வாழுகிற பகுதிகள் யாரை அறிந்து கொள்ளும்? உண்மையான இயேசுவை அறிந்து கொள்ளும். ஆனால் இன்னைக்கு எந்த இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறாங்க? நகையை போட்டுக்கிற அங்கீகரிக்கிற ஏற்றுக்கொள்கிற ஒரு கிறிஸ்தவர் ஒரு இயேசு, நகை போடாமல் இருக்கிறவங்களையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு இயேசு கிறிஸ்துன்றோம். அப்போ இந்த வசனத்தை கோட்டுக்கிட்டு காட்டுறாங்க. இப்போ இந்த வசனத்தை கேட்ட உடனே பாதி பேர் என்ன பண்ணுறாங்க? உடனே ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. பாஸ்டே சொல்லிட்டாரு, வசனத்தை சொல்லிட்டாரு, ஆண்டவரே சொல்லிட்டாரா, என்ன பண்ணுங்க, நீங்கள் நகைகளை நீங்கள் கழட்டி போடுங்கள் அப்படின்ட்டார். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற சத்தியம் என்ன? சரி, இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல்ல நகை எங்கேருந்து வந்துச்சு அதை கேட்கணும். நகை எங்கேருந்து வந்துச்சு, எவ்வளோ நாளாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி யாத்ராகமத்தை படித்து பார்த்தீங்கன்னா, நகைகளை முதல்ல போட சொன்னது ஆண்டவர் தான். நகைகளை போட சொன்னது யார்? புரியுதாங்க? ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக அதை எடுக்கிறேன் நான். இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்காக, சிருஷ்டிகரை தொழுது கொள்றீங்களா இல்லை சிருஷ்டியை தொழுது கொள்றீங்களா நீங்கன்றதுக்காக உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். நகையை முதல்ல போட சொன்னோடனே ஆண்டவர் தான். எகிப்து ஜனங்கிட்ட போய் கேளுங்க, அவங்க நகைகளை தருவாங்க, அதை வாங்குங்க, நீங்களும் உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, அதை அணிந்து விடுங்கன்னு போதிச்சது யார்? ஆண்டவர். அதே போல் கேட்குறாங்க, அங்கே நகைகள் கொடுக்குறாங்க, கொடுத்த உடனே அதை தங்கள் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அதை போட்டு அலங்காரம் பண்ணுறாங்க. போட்டு பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் அப்படியே இருக்குது. ஒரு கட்டத்தில் மோசே அவங்களை விட்டு விலகி ஒரு மலைக்கு மேலே போகிறாரு. போனதுக்கப்புறம் இந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து மோசே போனார். ஒருவேளை செத்து போயிருக்கலாம் அந்த ஆள், திருப்பி வரல. ஆனால் இங்கிருந்து திரும்பி போக முடியாது, எகிப்துக்கு போக முடியாது. ஏன்னா அந்த ராஜாவை கொண்டுட்டு தான் வந்திருக்கிறோம். இது முன்னாடி போகணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஆண்டவர் தேவை, கடவுள் தேவை. ஆனால் மோசே ஒரு நாள் சொல்லிட்டு வந்த கடவுள்ன்றவர் ஒரு வார்த்தையை, வசன ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தினதெல்லாம் வச்சு தான் அவர் எங்களை ஒரு தலைவனாக நடத்தி கொண்டு வந்தார். இப்போ எங்களுக்கு ஒரு தலைவன் இல்லை. கொஞ்சம் லேட்டானவொடனே இவ்வளோ முடிவு எடுக்கிறாங்க இல்லை, அதனால் எங்களுக்கு ஒரு கடவுள் வேணும் அப்படின்ன உடனே அவங்க புத்தி எப்படி போகுது, மைண்ட் எப்படி போகுது? மற்ற மக்கள் எப்படி கடவுளை தங்களுக்கு உருவாக்கி தொழுது கொள்கிறார்களோ அதே போல் நமக்கு கிட்ட இருக்கிற சிறந்தது என்னது? பொன் நகைகள் தான். அது எல்லாத்தையும் போட்டு உருக்கி அதை வைத்து ஒரு பொன் கன்றுக்குட்டி என்ன பண்ணுறாங்க? உருவாக்கி அதை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? அவர்கள் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. தாங்களே சிருஷ்டித்து தாங்களே என்ன பண்ணுறாங்க? அதை தொழுது கொள்ளவும் ஆரம்பிக்கிறாங்க. மோசே திரும்பி வர்றார். வரும்போது அதை பார்க்குறாரு. அப்போ தான் ஆண்டவர் இதை பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அங்கே பாயிண்ட் என்ன?
இந்த ஜனங்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் எதை தொழுது கொள்கிறார்கள்? இவர்கள் சிருஷ்டியை தொழுது கொள்கிறார்கள். இந்த சிருஷ்டியை தொழுது கொள்வது என்பது பாவமான ஒரு செயல். என்ன செயல் அது? ஆமா, தேவன் முதலும் இரண்டாவதும் அருவருக்கக்கூடிய ஒரு செயல்னா என்னது? என்னை தவிர உனக்கு வேறு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம்ன்றதான். அப்ப இந்த ஜனங்கள் வெளிப்படையாக செய்யற காரியம் என்ன? தாங்களாகவே ஒரு காரியத்தை சிருஷ்டித்து அதுக்கு கீழ்ப்படிந்து அதை கொண்டு போகும்படியாக அது இடத்துல தங்களுடைய நம்பிக்கையை வைத்து தங்களுடைய எல்லா விதமான எண்ணங்களையும் அது மேலே வைக்கிறாங்களே. அப்போ என் மேலே எந்த பக்தியும் இல்லை, என் மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை. இது எவ்வளோ பெரிய பாவமான செயல். இதுக்காக இந்த ஜனங்கள் துக்கிக்க வேண்டும். இதுக்காக என்ன பண்ண வேண்டும்? ஜனங்கள் துக்கிக்க வேண்டும். இந்த துக்கம் வரும்போது என்ன பண்ணி ஆகணும்? சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அடையாளமாக இருக்கிறவைகளை களைந்து போட வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? அங்கே இன்னைக்கு நம்ம ஊரில் கிராமங்களில் அதெல்லாம் ரொம்ப இருக்கிற விஷயங்கள் தான். புருஷன் திடீர்னு இறந்து போயிட்டாருன்னா அந்த பொண்ணை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க? அந்த மனைவியை கொண்டு போயிட்டு பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? உங்களுக்குலாம் தெரியும், ரொம்ப விளக்கமாக தெரியும். எனக்கு ரொம்ப தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். என்ன தெரியுது? அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு எந்த நகையும் எந்த ஆபரணங்களையும் போடுறது இல்லை. அதுக்கு முன்னாடி பட்டு புடவை அதுன்னு கட்டியிருக்கோம், அதுக்கு கட்ட விடுறது இல்லை. இதெல்லாம் பிற்போக்குத்தனமான காரியம். அதை செஞ்சுருக்கிறாங்க. எதுக்கு அடையாளமாக அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துக்கத்துக்கு. என் புருஷனே போயிட்டார், இதுக்கப்புறம் அதை விட நகை பெருசா, அதை விட போகிற புடவை பெருசா, அதை விட இது பெருசா அது பெருசான்றதுக்காக, இல்லைன்னா போட்டாலும் ஏதோ சொல்லுவாங்க, அதுக்காக என்ன பண்ணாங்க? பண்ணிட்டாங்க. துக்கத்தின் அடையாளமாக ஆபரணங்களை அவர்கள் அகற்றுறதை நம்ம பார்க்குறோம். அப்படி தானே? சரி, அதே தான் ஆண்டவர் செய்ய சொன்னார். நீங்கள் செய்தது ஒரு பாவமான ஒரு செயல். ஒன்றும் இல்லாத இருந்த உங்களுக்கு நகைகளை கொடுத்து அதை போட சொன்னது நான். ஆனால் போட சொன்ன என்ன நீங்கள் ஒதுக்கிட்டு உங்கள் நகைகளை கொண்டே உங்களுக்கு ஒரு விக்கிரகத்தை நீங்கள் உருவாக்கி அதை நீங்கள் தொழுதும் கொள்ளுகிறீங்க. இது ரொம்ப பாவமான செயல், இது துக்கமான செயல். இந்த துக்கமான நேரத்தில் அந்த நகைகளை என்ன பண்ணாதிருங்கள்? நீங்கள் அணியாதிருங்கள். துக்கமான நேரத்தில் என்ன பண்ணாதீங்க? நகையை, அதுக்குள்ளே இருக்கிற சத்தியம் இவ்வளோ பெரிய பெருசு. ஆனால் இவங்க வாண்டடாக என்ன பண்ணுறாங்க? ஒரு மதத்தை உருவாக்கணும், ஒரு மதத்தை வித்தியாசப்படுத்தி காமிக்கணும். இந்த கூட்டத்தில் ஒரு மதத்தை எதுவுமே போடாமல் வித்தியாசமாக காட்டணுன்றதுக்காக என்ன சொல்லிட்டாங்க? உண்மையான கிறிஸ்துவம் என்றால், ஆவிக்குரிய வளர்ச்சி என்றால், ஆவிக்குரிய நிதானம் என்றால் என்ன? நகைகளை போடாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வித்தியாசம் புரியுதா? இப்போ அவர்கள் நகைகளை போடாதவர்கள் யாரை தொழுது கொள்கிறார்கள்? சிருஷ்டிகரியா சிருஷ்டியா? நல்லதுன்னு சொல்லுங்களேன். சிருஷ்டியை தொழுது கொள்கிறார்கள். யாரை தொழுது கொள்கிறார்கள் அவர்கள்? சிருஷ்டினா பாஸ்ட் ஏதோ ஒரு சத்தியத்தை உண்டாக்கி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கும் வசனத்துக்கும் அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏசியாவில் போய் படிங்க. யாத்ராமெல்லாம் தாண்டி ஏசியா அதுக்கப்புறம் வந்துச்சு, பல ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு. அந்த ஏசியாவில் ஆண்டவர் இப்படியே தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கிறார். மணவாளன் மணவாட்டி தங்கள் ஆபரணங்களை எடுத்து போட கடவர்கள்ன்றார். எதை எடுத்து போட கடவர்கள்? அங்கே கழுத்துங்கன்னு சொன்னவர் தான் ஏசியாவில் என்ன பண்ணுறாரு? இப்போ எடுத்து, ஆமாம், மணவாட்டியாக இருந்தீங்கன்னா, மணவாளனாக இருந்தீங்கன்னா, கல்யாண நாளாக இருந்ததுன்னா, நல்ல நாளாக இருந்ததுன்னா, சந்தோஷமான நாள்னா அதுக்கு அடையாளமாக என்ன பண்ணு? ஆபரணங்களை எடுத்து போடு. பேசுறது புரியுது? இது மாதிரி இது ஒரு பாயிண்ட் தான். இது மாதிரி பல விஷயங்கள் வேதத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் ஞானத்துக்கும் புறம்பான பல காரியங்களை திருச்சபை என்கிற பேரில், சபை என்கிற பேரில், ஊழியம்ன்ற பேரில் பல போதகர்கள் இது மாதிரி கட்டுக்கதைகளை வசனத்திலிருந்து உருவாக்கி ஜனங்களை நம்ப வைத்து, ஜனங்களாம் நினைக்கிறாங்க நாங்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்கிறோம்ட்டு. ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளவில்லை. யாரை தொழுது கொள்கிறீர்கள்? நீங்கள் சிருஷ்டியை தொழுது கொள்கிறீர்கள். யாரை தொழுது கொள்கிறீர்கள்? ஏன்னா அதுக்கு ஆவியானவர் வேணும். ஆவியானவர் இருந்தால் தான் இந்த விளக்கம் கொடுக்க முடியும். இதுக்கு அவங்க எதிர் பேசவே முடியாது. ஏன்னா இதுக்கு எதிர் பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட்டும் இல்லை. நகை போடாமல் இருக்கிறது வேறு பாயிண்ட் இருக்குதா? கிடையாது. நகை போடுறதுக்கு 1000 பாயிண்ட் வச்சு பைபிளில் இருக்குது. இதெல்லாம் போயிட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னும் ஒரு படி மேலே போய் பேசுகிறார். இன்றைக்கி இந்த ஆபரணங்கள், இந்த தங்கம், இந்த பொண்ணு, இதெல்லாம் எவ்வளோ வெளியேறப்பட்டதா பார்க்குறீங்களோ, இதெல்லாம் கடவுள் உங்களை எந்த அளவுக்கு திரும்ப நேசிக்கிறாரு. நீங்கள் கஷ்டப்பட்டு பெருசாக நினைக்கக்கூடிய அந்த காரியத்தை உங்கள் காலில் போட்டு நடக்கிற அளவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? அவர் போட்டு வச்சிருக்கிறாரு. வெளிப்படத்தில் பேசுகிறார். தங்கத்தில் தெருக்களை என்ன பண்ணியிருக்கிறாராம்? அவர் போட்டு வச்சிருக்கிறார். எதுக்காக? தன்னுடைய
மணவாட்டி நடக்கணுன்றதுக்காக. யார் நடக்கணுன்றதுக்காக? ஆமாம், அது சீப்புன்றதுக்காக போடல. ஏன்னா அந்த குதர்க்கமான ஆளுங்க ஒரு வாட்டி ஒரு இதில் பார்த்தேன் நான், ஒரு ஃபியூனரல் சர்வீஸில், அடக்க ஆராதனையில். அங்கே ஒரு வயது சென்ற ஒரு அம்மாவை அடக்கம் பண்ண போகிறாங்க. அந்த அடக்க ஆராதனையில் அவருடைய பேத்தி பேச சொல்கிறாங்க. அந்த பேத்தியும் நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறாங்க. அவங்க பேசும்போது, என்னுடைய பாட்டி ஏன் வந்து நகை போடலைன்னா, எங்கள் பாட்டிக்குள்ளே ஒரு பெரிய வெளிப்பாடு, பெரிய ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த ஞானம் என்னவென்றால், நான் உன் காலில் போட்டு மிதிக்கக்கூடிய பொண்ணை தூக்கி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, கழுத்துலையும் காதுலையும் போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னார். அன்னிலிருந்து அவங்க நகை போடுறதே விட்டுட்டாங்க. இதெல்லாம் மரண வீட்டில் பேசுகிறாங்க. அங்கே உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் கை தட்டுறாங்க. என்ன மாதிரி அடைப்பு, என்ன மாதிரியான ரட்சிப்பு, என்ன எவ்வளோ பெரிய ஒரு முன் உதாரணமான ஒரு காரியம். ஆனால் அது முற்றிலும் வேதத்துக்கு. அப்போ ஆண்டவர் எவ்வளோ சீப்பாக்கிடுறாங்க பாருங்க. ஆண்டவர்னா உங்களுக்கு சீப்பாக கோணி பையா போட்டு வச்சுருக்கிறாரு. 30 ரூபா கொடுத்து ரோட்டில் இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு மேட்டியாக போட்டு வச்சுருக்கிறாரு. போட்டு நடந்துட்டு போன்ட்டு. ஹலோ, ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபாய்க்குன்ட்டு ரெட் கார்பெட்டாக போட்டு வச்சுருக்கிறாரு. இல்லை, உன்னை வெளியேற பெற்றவனாய் பார்க்கறதுனால தான் வெளியேற பெற்ற பொண்ணை வீதியாக என்ன பண்ணியிருக்கிறார், அதை போட்டு நடக்க வைத்து அவர் அழகு பார்க்கும்படியாய் திட்டமிட்டிருக்கிறார். அப்போ எப்படி புத்தி மாறிடுது பார்த்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிக்கணும். அந்த சத்தியத்தை கேட்டு அதுதான் சரி அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகிடுது? யூ ஆர் வர்ஷிப்பிங் த கிரியேஷன்ஸ், நாட் த கிரியேட்டர். வேறொரு இயேசுவை நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீங்க. உண்மையான ரட்சகராக இயேசுவுக்கும் அந்த சத்தியத்துக்கும் தொடர்பே இல்லை. நம்புறீங்களா நீங்கள் அதை? இப்போ நான் இது போல் பல காரியங்கள், தரித்திரனாக இருக்கிறது தான் நல்லது. வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதை காட்டிலும் மிகவும் அரிதாக இருக்குது. இப்படிலாம் ஏசு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. போய் படித்து பார்க்கணும். அது போக முடியாதுன்னு போதிக்கல. அவர் கஷ்டமானதுன்னு தான் போதித்தார். எப்படிப்பட்டதான் போதித்தார் அவர்? ஏன் அதே இடத்துல இயேசு இன்னொரு இடத்துல போதிக்கிறார். ஜீவனுக்கு போகும் வாசல் வழி ரொம்ப குறுகலானதுன்னு போதிக்கிறார். அப்படின்னா அர்த்தம் போகவே முடியாதுன்னு அர்த்தமா? யாருமே பரலோகம் போக முடியாது, யாருமே ஜீவனுக்குள்ளே போக முடியாதுன்னு அர்த்தமா? எப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு ஜனங்களை நம்ப வச்சு, ஜனங்க அதை நம்பி இதுதான் கிறிஸ்தவம், ஆண்டவருக்காக நான் நகையை விட்டு விட்டேன், ஆண்டவருக்காக நான். இப்போ இன்னொரு கிறிஸ்தவம் வந்துருக்குது, வீகன்ஸ். அது ஏற்கனவே மற்ற குரூப்பாக இருக்குது, இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளேயே வந்துருக்குது. அந்த குரூப் என்ன போதிக்குது, நீங்கள் கறி மீன் இதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆண்டவருடைய ஆண்டு கொள்ளும்படியாக தான் சிருஷ்டிப்பை கொடுத்தாரே தவிர சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. ஐஸ்வர்யாலாம் அந்த சர்ச்சில் இருக்கலாம். ஐஸ்வர்யா, ஸ்வீட், இந்த குரூப்லாம் இருக்கு இல்லையா? ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து நான்வெஜ் என்ன பண்ணாது. ஆமாம், நான்வெஜ் பிடிக்கலன்றது பர்சனல். அது என் உடம்புக்கு ஒத்துக்கலன்றது அது என் நாக்கு சம்மந்தப்பட்டது, என் சரீரம் சார்ந்தது. அதுக்கும் கடவுளுக்கு என்ன கிடையாது, சம்மந்தப்பட்டது. ஆனால் போதிக்கிறது எப்படி போதிச்சிடுறீங்க? இப்படி இருந்தால் தான் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைங்க. வசனம் அப்படி தான் போதிக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்பத்தையும் மீனியும் கொடுத்தாரே, அங்கே வேறு வழி இல்லைன்னு கொடுத்தாருன்ற போதிக்கிறாங்க. அங்கே என்ன இல்லையா, அவங்க ஆண்டவருக்கு வேறு வழி இல்லை, அவர் கையில் அதை தான் கொடுத்தாங்க. அப்பையும் மீன் தான் கொடுத்தாங்க. அதனால் மீன் அவர் வந்து 12 கூட அப்பத்தை எடுக்கிற மாதிரி மீன் என்ன பண்ணாங்க, மீதி எடுக்கிற மாதிரி பண்ணார். அந்த இடத்துல வேறு ஏதாவது இருந்தால் வேறு எதாவது என்ன பண்ணியிருப்பார், ஜாமை கொடுத்துருந்தா ஃப்ரூட் ஜாம் என்ன பண்ணியிருப்பார் அவர். இப்படிலாம் பிரசங்கம் பண்ணி ஜனங்களை நம்ப வைக்கிறாங்க. ரைட் ப்ரீச்சிங் என்ன, நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும், ஆண்டோடைய சித்தத்தை செய்யணும், ஆண்டோடைய வழியில் நடக்கணும், ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டோடைய பரலோக ராஜ்யத்தில் நான் போய் சேரணும்னா இந்த மாதிரியான காரியங்கள் அவர்கள், இது மாதிரி பல காரியம் இருக்குது. ஜெபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பல குளறுபடிகள். பாடல் ஆராதனை எடுத்துக்கங்க, அதில் எவ்வளோ குளறுபடிகள் திரும்ப வச்சுருக்கிறாங்க. பாடல் ஆராதனைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். அது பொதுவான பல சபைகளிலே பல கிறிஸ்தவர்களால் உதாசீனப்படுத்தப்படுகிற ஆராதனையில், முழுமையான ஆராதனையில் உதாசீனப்படுத்தப்படுகிற ஒரு பெரிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் ஆராதனை நேரம் தான். அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் சொல்லுவாங்க, கரெக்டாக நான் பிரசங்க நேரத்தில் வந்துட்டேன்னுவாங்க. எந்த நேரத்தில் வந்துட்டேன், நான் செய்தி நேரத்தில் வந்துட்டேன் அப்படின்வாங்க. இது எப்படி தெரியுமா, அடுப்பே பற்ற வைக்காம இட்லி சுடுற கடை இது. அடுப்பே பற்ற வைக்காம சட்டி வச்சாச்சு, உள்ள மாவை ஊற்றியாச்சு. ஆனால் ஒரு நாள் அது என்ன போகிறதில்ல, நீங்கள் சாப்பிட்ற இட்லியாக அது மாற போகிறதே இல்லை. ஏன்? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், அதை ஆமாம், ஆராதனையை பற்றி வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. பாடல் ஆராதனை எதுக்கு, பாடல் எதுக்குன்னா அதுக்கு தான்.
எதுக்கு பாட்டு பாடுறோம்? டைம் கிடக்கிறதுக்காக இல்லை. எல்லாம் 10 மணிக்கு வருவாங்க, 9 மணி வருவாங்க, அது வரைக்கும் ஒரு 10 பாட்டு பாடிக்கிட்டு இருப்போன்றதுக்காக இல்லை. பலவிதமான சிந்தனைகள், எண்ணங்கள், அது இதுன்னு ஒரு ஒப்பி போட்டு வந்திருப்பீங்க. சபைக்குள்ளே வந்த உடனே தேவனோட வசனத்தை கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி, இட்லி ஆகிற மாதிரி, இட்லி ரெடி ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? பாடல் மூலமாக. அதனால தான் எல்லா பாட்டையும் பாடுறதில்ல. பாட்டெல்லாம் தேர்ந்தெடுத்து அதுக்கு தனியாக நேரத்தை கொடுத்து அதுக்கு தனியாக எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கு சிரமம் எடுத்து ஏன் பண்ணுறோம்? ஒரு விசுவாசி பாடல் ஆராதனை இல்லை விட்டால் பாருங்க, நான் சொல்கிறேன், அந்த விசுவாசி கவலை, கஷ்டம், பிரச்சனை, பாடுகள், பலவீனங்கள், நோய்கள், இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள துதி இல்லை பாருங்க, நன்றி இல்லை, நன்றி செலுத்தி பழக்கமே இல்லை. அதனால கஷ்ட நேரத்தில் கஷ்டம்தான் வாய் பேசுதே தவிர, கஷ்ட நேரத்தில் ஆபகுக்குள்ளே பேசினார் பாருங்க, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும், என் கர்த்தருக்குள் நான் எப்படி இருப்பேன்? அது வரமல்ல. ஏன் வரணும்? எப்படி வரும்? ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா தான் வரும். அடுப்பு பற்ற வச்சுருந்தா தான் வரும். நீங்கள் ஆராதனையில், பாடல் ஆராதனையில் இருந்தால் தான் அந்த பழக்கம் உங்களுக்கு என்ன பண்ணும்? வரும். இல்லைன்னா என்ன பண்ண, வெறும் பிரசங்கத்தை மட்டும் கேட்டு போகிற ஆளுங்களாக இருந்தால் என்ன ஆகிடுது? பிரசங்கத்தை கேட்ட அது வெறும் ஒரு கட்டுக்கதை மாதிரி தான், ஒரு கதை கேட்ட மாதிரி. இன்னைக்கு நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்ததுங்க, விசுவாசத்தை பற்றி பேசுனீங்க, கிருபையை பற்றி பேசுனீங்க, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் கேட்டிங்கன்னா அது வாழ்க்கையிலையும் இருக்காது, நடைமுறையிலையும் இருக்காது, ஞாபகத்துலேயும் அது இருக்காது. ஏன்னா அதான் கட்டுக்கதை. சத்தியம் என்பது என்ன? அது தலைமுறை தலைமுறைக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டியது. யாருக்கு போதிக்க வேண்டியது? அப்போ அது எவ்வளவு ஆழமாய் நீங்கள் உள்ளத்தில் பதிய வைக்கணும் பாருங்க. அப்போ அதனால தான் பாருங்க, சபையில் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவரின் ஞானம் சபைகளின் மூலமாய் வெளிப்படுத்தப்படுவதற்கு முதலாவது காரியம் என்ன? சிருஷ்டிகரை தொழுது கொள்ள. யாரை தொழுது கொள்ள வேண்டும்? விசுவாசிகள். நீங்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்றீங்களா இல்லை சிருஷ்டியை தொழுது கொள்றீங்களா? மனுஷனுடைய அறிவு, மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய பேச்சின் திறமை, இதெல்லாம் வச்சு ஒரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அந்த பிரசங்கம் நான் சொல்கிறேன், அது ஒரு சிருஷ்டியின் தொழுது கொள்ளுதலாய் தான் இருக்கும். யாருடைய தொழுது கொள்ளுதலாய் இருக்கும் அது? ஆமாம், நீங்களாக ஒரு நம்பிக்கை, நீங்களாக ஒரு விசுவாசம், நீங்களாக ஒரு காரியத்தை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? வைத்திருப்பீர்கள். அதனால் ஒரு பிரோஜனமும் நீங்களே பார்க்கலாம், யோசிச்சு பார்க்கலாம். நான் இப்படி விசுவாசி, நீ நடக்காது. ஏன்னா அது சிருஷ்டியின் விசுவாசம். என்ன விசுவாசம் அது? ஆமாம், சிருஷ்டிகரின் விசுவாசம் இல்லை. யாருடைய விசுவாசம் இல்லை அது? சிருஷ்டிகர்னா உருவாக்கினவர், உண்டாக்கினவர், அவருடைய விசுவாசம் இல்லை. இது ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ ஒரு உண்டாக்கி இருக்கிறான், நீங்கள் அதை நீங்களே உங்கள் எண்ணத்தில் உண்டாக்கி நீங்கள் அதை நம்பிக்கையை வச்சு அதை பின்பற்றி போய் பார்க்குறீங்க. அது நிச்சயமாக வெற்றிகரமாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் இதை பார்க்க போகிறோம். சிருஷ்டிகரை தொழுது கொள்ள பரிசுத்த ஆவியானவரின் ஞானம் சபைகளின் மூலமாக என்ன பண்ணப்படுகிறது? வெளிப்படுத்தப்படுகிறது. ரோமருக்கு நிருபம் 1வது அதிகாரம், ரோமருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்க்கலாம். ரோமர் 1வது அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 1:25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல். யாரை தொழுது சேவியாமல்? சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஆமென்றார். சரி, இதுல முக்கியமான ஒரு காரியத்தை பேசுறார். என்ன பாயிண்ட்? சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் யாரை தொழுது சேவிக்கிறார்கள்? அவர்கள் சிருஷ்டியை, உண்டாக்கப்பட்டதை அவர்கள் தொழுது கொள்றாங்க. இன்னைக்கும் சபைகளில் பாஸ்ட்டுக்கு பயப்படுறவங்க, பாஸ்ட் சொன்னதுக்கு பயப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர, பாஸ்ட் சொன்னதில் வேத வசனமும் அதில் தேவனோட ஞானமும் எவ்வளோ இருக்குதுன்றதை பகுத்தறிகிற ஆட்கள் ரொம்ப குறைவு. கண்ணை மூடிக்கிட்டு அவர் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு நம்பக்கூடிய ஆட்கள் தான் நிறைய. ஹலோ, ஒரு அம்மா ஞானஸ்தானம் எடுக்க போகுது பாஸ்டர்கிட்ட, அந்த போதகர் மைக்கிலே பேசுகிறாரு. சரியான ஞானஸ்தானம் என்னவென்றால், ஒன்று முழுகி ஞானஸ்தானம் எடுப்பது, இரண்டாவது அந்த முழுக்கு ஞானஸ்தானத்தில் நகைகளை, ஆபரணங்கள் எல்லாவற்றையும் கழட்டி விட்டு ஞானஸ்தானம் எடுப்பதுன்னு போதிக்கிறார். மைக்கிலே சொல்கிறார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஏன்னா பாதி பேர் கோச்சிப்பாங்கள்ல, எடுக்காமல் கூட போயிடுவாங்க, நகையை கழட்டணுன்றாரு. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நகைகள் என்ன பண்ணலாம்? நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இது என்னது? இது தண்ணியில் மூழ்கி எடுக்கும் போது என்ன பண்ணக்கூடாதா நீங்கள்? அதுவே பரிசுத்த ஞானஸ்நானம் போதிக்கிறார். தண்ணியில் நகை காணாமல் போயிடும், கழண்டு வேண்டிவிடும், அதுக்காக கழட்டுறது வேற. ஆனால் பரிசுத்தமான ஞானஸ்நானம், சரியான ஞானஸ்நானம், வேதம் போதிக்கிற ஞானஸ்நானம்,
சத்தியத்தின் அடிப்படையிலான ஞானஸ்நானம் என்பது நீங்கள் உங்கள் ஆபரணங்களை எல்லாவற்றையும் கழட்டி விடுவது தான் அப்படின்னு சொல்றது வேதத்தின்படி சரியானது இல்லை. வேதம் என்ன போதிக்கிறது? மனம் திரும்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை உன் வாயினாலே அறிக்கை செய்த பிறகு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணப்படுகிறது? உங்களுக்கு ஞானஸ்நானம் என்பது கொடுக்கப்படுகிறது. எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க. ஆனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? we started to worship or obey the rules of a man. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? விக்கிரக ஆராதனை பண்ணுறதுலன்னு நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் முக்காவாசி கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தான் இருக்கிறீங்க. தேவன் வெறுக்கக்கூடிய விக்கிரக ஆராதனை என்னது? அது சிருஷ்டிகரை உண்மையாக தொழுது கொள்ளாமல் எதை தொழுது கொள்கிறீர்கள்? நீங்கள் சிருஷ்டியை தொழுது கொள்கிறீர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். எப்படி? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டார் அவரே அழகா. சிருஷ்டியை தொழுது கொள்வது எப்படி? ஏன் சிருஷ்டிகரை அவங்க தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டாங்க? உண்டாக்கினவரை தொழுது கொள்ளாமல் உண்டாக்கப்பட்டதை ஏன் அவர்கள் தொழுது கொண்டார்கள் என்றால், அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும் போதே அந்த வசனம் அப்படி ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஆரம்பிக்கிறாரு? தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் என்னவாக மாற்றினார்கள்? எதாக மாற்றினார்கள்? அவர்கள் பொய்யாக மாற்றினார்கள். தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றினபடினாலே அந்த பொய்யான சத்தியம் சத்தியமே கிடையாது. அந்த பொய்க்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்பதே எதுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு சமமானது? அது எதுக்கு? சிருஷ்டிக்கு, ஒரு விக்கிரகத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு சமமானது. சத்தியத்தில் இல்லாத ஒரு காரியம், அதாவது வசனத்திலிருந்து வெளிப்படுவதுதான் சத்தியம். அந்த வசனத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சத்தியம் இல்லாமல் செய்யப்படுகிற எந்த ஒரு காரியமும் அது விக்கிரகத்துக்கு நீங்கள் செய்கிற கீழ்ப்படுகிற காரியமே தவிர அது தேவனுக்கானது அல்ல. யாருக்கானது அல்ல? அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது நீங்க பல காரியங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள அப்படிதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஜெபிக்க வேண்டுமா? நேர் முழங்கால் படியிட்டால் தான் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார் அப்படின்றாங்க. முழங்கால் படியிட்டும் ஜெபிக்கலாமே தவிர முழங்கால் படியிட்டு மட்டுமே ஜெபிக்கணுன்றது வேதம் சொல்லவில்லை. ஹலோ, தாவீது பற்றி ஒரு தாவீது ஜெபம் ஒன்று இருக்குது. அவன் எப்படிப்பா ஜெபம் பண்ணான்னு போய் படித்து பார்த்தா வேதம் எப்படியாக சொல்லுகிறது? அவன் தன்னுடைய கட்டிலின் மேலே உட்கார்ந்து கொண்டு ஆண்டவர் தான் ஜெபம் பண்ணானா, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். முடிஞ்சு போச்சு. எங்கே உட்காந்துருந்தானா? அவன் பெட்டு மேலே உட்காந்து அவன் கேஷுவலாக ப்ரேயர் பண்ணுறான். அந்த ப்ரேயர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் அங்கே கேட்டிருக்கிறார். எப்படி பார்த்துக்கிடுங்க. ஆனால் இவங்க சொல்லிக் கொடுக்குறது என்னது? உன் முழங்கால் முடக்கப்படாவிட்டால், உன் முழங்கால் தேயாவிட்டால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம், தவறு அல்ல, பாவம் அல்ல. ஆனால் முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் மட்டுமே கேட்பார் என்று சொல்வது என்னது? அது சிருஷ்டியின் பிரசங்கமே தவிர சிருஷ்டிகரின் பிரசங்கம் இல்லை. காலே இல்லாத எவ்வளோ பேர் இருக்கிறான். நீங்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். காலே கிடையாது, 2 காலம் கிடையாது, வெறும் இடுப்பு மட்டும்தான் இருக்குது. அவன் எப்படி தொழுது கொள்வான்? அவன் எப்படி ப்ரேயர் பண்ணுவான்? கொஞ்சம் சொல்லு. அவனுக்கு நீ சொல்கிற சத்தியம் எப்படி பொருந்தும்? சத்தியம் என்பது அகில உலகத்துக்கும் பொருந்தும் வேணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. சத்தியத்தை எப்படி பிரித்து விட்டுருக்குறாங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு இயேசு, அமெரிக்காவுக்கு ஒரு இயேசு. என்கிட்டே ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பிரசங்கிக்கிறதெல்லாம் இந்த வெளிநாட்டுக்காரனுங்க பண்ணுற பிரசங்கம், அதெல்லாம் இந்த இந்தியாவில் எடுபடாது, செட் ஆகாதுன்னார். அப்போ தான் தெரிஞ்சது, ஓஹோ, இந்தியாவுக்குன்னு ஒரு இயேசு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க செட் பண்ணி வச்சுருக்கிறானுங்க போல இருக்கு. பேசுகிறது புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? அந்த இந்தியா இயேசு யார் உருவாக்கினது? பாஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து உருவாக்கினது தான். அது ஒரு விக்கிரகம். அது அந்த இந்தியா இயேசு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையானவர். அவருக்குன்னு பல கொள்கைகள் உண்டு. அந்த கொள்கைகளை பாதி அறிவு இருக்கிறவன், ஞானம் இருக்கிறவன் பின்பற்றவே முடியாது. ரொம்ப கடினமானது, கஷ்டமானது. அப்படிப்பட்ட இந்தியா இயேசுவோடைய கொள்கைகள் இருக்குது. ஆனால் உண்மையான இயேசு அவர் என்ன தெரியுமா சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை. உண்மையான இயேசு இளைப்பாறுதலை தருகிறார். இந்தியா இயேசு உங்களுக்கு பாரத்தை தருகிறார். அவ்வளோதான் வித்தியாசம். மனிதனுடைய பிரசங்கங்களிலிருந்து, மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய ஞானம், இவைகளிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட பிரசங்கங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய சத்தியங்கள் எல்லாம் அது சிருஷ்டிகரை தொழுது கொள்வதல்ல. யாரை தொழுது கொள்வது? அது சிருஷ்டியை தொழுது கொள்வது. யாரை தொழுது கொள்வது? அது ரொம்ப ரொம்ப ஓவராலாம் போயாச்சு. வாட்ச் கட்டக்கூடாது, செயின் போடக்கூடாது, ஷூ போடக்கூடாது,
இதெல்லாம் ஒரு கட்டம் மிஞ்சி போயிருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கோ, வீட்டில் நீ கணவன் மனைவியாரு, சபைக்கு வந்துட்டேன்னா அவள் யாராக தான் இருக்கணும் உனக்கு. ஆமாம், எவ்வளோ கொடுமை பாருங்க. நீங்கள் மற்றவங்களை சிஸ்டர்னு கூப்பிட்டா ஓகே, அது மற்றவங்கள கட்டின பொண்டாட்டிய சபைக்குள்ளே நீங்கள் சிரிக்கிறீங்க. தமிழ்நாட்டிலே உண்டு அந்த சபைகள்லாம், பெரிய நாங்கள் தான் உன்னதமான விசுவாசிகள் சொல்லக்கூடிய சபைகளில் உங்கள் மனைவியை நீங்கள் பேரிட்டோ மனைவி என்றோ என்ன பண்ண முடியாது, நீங்கள் சொல்லவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு கற்பனை பண்ணி பாருங்கள். புருஷவங்க வந்து சிஸ்டர் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏற்கனவே உறவுகள்லாம் ரொம்ப நல்லா விளங்குது, கணவன் மனைவி உறவுகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் பத்தாவதுக்கு இவனுங்க வேறு என்ன பண்ணுறது, கேட்டால் அதுக்கு ஒரு வசனம் வச்சுருக்கிறாங்க. பவுல் அப்படி தான் போதித்தார். என்ன போதித்தார்? எனக்கும் சகோதரியாகிய ஒரு மனைவியை வைத்து கொண்டு ஊழியம் செய்ய ஆசை இல்லையான்னு பிரசங்கம் பண்ணார் ஒரு இடத்துல. அதான் சொல்கிறேன், மனுஷ அறிவியலை போதிக்கும் போது மதம் எப்பவுமே கற்பனையாக என்ன பண்ணிவிடும், அது ஏதாவது ஒன்று உருவாக்கிடும். போய் வசனத்தை ஞானத்தோடு படித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்ல வராரு, பேதுருவுக்கெல்லாம் மனைவி இருந்தாங்க. பேதுருக்கெல்லாம் என்ன இருந்தாங்க? பேதுருக்கெல்லாம் மனைவி இருந்தாங்க. நிறைய பேர் அது வேறு தெரியாது. ஏசுவின் சீஷர்கள் யாருமே கல்யாணம் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஏசு யாரும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அவர் வரதுக்கு முன்னாடியே அவனுங்களாம் கல்யாணம் பண்ணிட்டானுங்க. ஏசு வரதுக்கு முன்னாடியே, ஆமாம், அவர் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடியே பேதுருலாம் கல்யாணம் பண்ணி படிக்கணும். அதுக்கு தான் ஒழுங்கா பேதுருடைய மாமி வீட்டில் போயிட்டு ஜுரத்துக்காக இயேசுவை ஜோம் பண்ண கூட்டிட்டு போயிட்டான். யார்? ஆமாம், மாமியார் மேலே அவ்வளோ ஒரு அக்கறை பாசம். எவ்வளோ டவுரி கொடுத்தான்னு தெரில. மாமியாருக்கு ஜுரம், யாரையும் கூட்டின்னு போயிட்டான் அவன். வாங்க, ரொம்ப ரொம்ப ஃபீவரிஷாக இருக்கிறாங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறான். நூற்றுக்கு அதிபதி கதையை படிங்க, படித்து முடித்தோடனே இவங்க கதை வரும், பேதுருவோட கதை. தன் மாமிக்காக ஆமாம் இயேசு போய் ஜோம் பண்ணுறார். அந்த அம்மா ஜுரத்துலேருந்து எழுந்து அவங்களுக்குலாம் பணிவிட செஞ்சதுன்னு இருக்குது. டீ காஃபிலாம் போட்டு கொடுத்தது. இந்த டீ காஃபி குடிக்கிறதுக்கு அவரை வேறு என்ன பண்ணிட்டான், கூட்டிகிட்டு போயிட்டான். அந்த மாதிரி ஒரு வீக்னஸான ஒரு ஆள் தான் அவன், ஒரு மாதிரியான டைப் அவன். அதனால் அவங்களுக்குலாம் கல்யாணம்லாம் ஆயிருந்தது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போஸ்தலருக்கு யாருக்குமே கல்யாணம் ஆகலைன்ட்டு ஒரு கதைலாம் அடிக்கூடாது. பவுல் மட்டும் கல்யாணம் ஆகலை. ஏன் அப்படின்னா ஒரு வெறித்தனமான ஒரு ஆள். அவர் கல்யாணம் பண்ணி வாழக்கூடிய அளவுக்கு பக்குவமோ அல்லது நிதானமோ பொறுமையோ அவருடைய வேலை முக்கியமாக இல்லை அவர். ஏன்னா கடவுள் அவர் கொடுத்துருந்த முதன்மையான வேலையை சபைகளை நீ உலகம் முழுதும் ஸ்தாபிக்கணும்னார். அதனால தான் போய் எல்லா ஆசிய கண்டம் முழுக்க போயிட்டு சபைகளை ஸ்தாபிக்கிறது, அங்கே ஊழியக்காரர்களை உருவாக்குது, இதே வேலையாகவே இருந்தார் பாருங்க. குடும்பம் நடத்துறது இவருக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அந்த டைமில் சொல்கிறாரு, பேதுரு இவங்கெல்லாம் மனைவியோடு ஜாலியாக ஊழியத்துக்கு போகிறாங்க வராங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியுது, பிரசங்கம் பண்ண முடியுது. பேதுருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க மனைவி எதை டீ காஃபி எதை போடு, ஏன்னா அன்றைக்கி ஸ்விக்கி சொமோட்டோலாம் கிடையாது. அதனால் அந்த மாதிரி தான் போட்டு தரணும், அந்த மாதிரி தான் சார்ந்துருக்கணும், வேறு வழி கிடையாது. அவங்களாம் இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் பேசுகிறார் பவுல், எனக்கும் ஒரு மனைவியாகிய சகோதரியை எடுத்து இது தெரிய எனக்கு ஆசை இல்லையான்ட்டார். என்ன சொல்ல வர்றாரு, பேதுருக்கும் மனைவி, ஆனால் எனக்கு யாராக தான் இருக்க முடியாது, எனக்கு யாராக தான் இருக்க முடியும், அவ்வளோதான் பாயிண்ட்டு. இவங்க அது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பவுல் தான் கல்யாணம் பண்ணிய வேண்டிய மனைவியை எப்படி சொல்லிவிட்டார், அவர் சகோதரி என்று சொல்லிவிட்டார். அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் திருமணம் செய்திருந்தாலும் வீட்டிலே அவர்கள் உங்களுக்கு கணவனும் மனைவியுமாய் இருங்கள். ஆனால் சபைக்குள் வந்து விட்டால், வெளியே வந்து விட்டால், ரோட்டில் கூட வந்து விட்டால் நீங்கள் யார் என்று தான் அழைக்க வேண்டும், சிஸ்டர் என்று தான், சகோதரி என்று தான் அழைக்க வேண்டும். ஏங்க நீங்கள் இவ்வளோ சீரியஸாக பார்க்குறீங்க, அவனுக்கு சீரியஸாக கேட்டு அது மாதிரி நடைமுறையே படுத்துகிறாங்க தமிழ்நாட்டில். இது இந்த 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 மாதிரியான உபதேசங்கள் அவங்க எங்கே திரும்ப கொண்டு போய் நிறுத்துது, அவங்கள எந்த இனத்தை திரும்ப கொண்டு போய் நிறுத்துது. நாங்கள் மட்டும்தான் பரலோகத்தில் போவோம், எங்களை பற்றி தான் வேதத்தில் வெளிப்படத்தில் எழுதி வச்சுருக்கிறாரு. அந்த 1,00,000 குரூப்பில் நாங்கள் மட்டும்தான் இருப்போம், நீங்கள் யாரும் கிடையாதுன்றாங்க. எந்த அளவுக்கு முத்தி போச்சு பாருங்கள். எதை வச்சுப்பா நீ நானும் வித்தியாசமானவனா? ஏன்னா என் மனைவியை நான் யாராக பார்க்குறேன், நான் சகோதரியை பார்க்குற அளவுக்கு எனக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குதுன்றான். இதுக்கு என்னடா மெச்சூரிட்டி தேவை? சரி, அதுக்கப்புறம் என்ன, நாங்கள் நகைகள்லாம் நாங்கள் போடுறதே இல்லை. அதுக்கப்புறம் என்னென்ன ஒரு நிறைய லிஸ்ட்டு வச்சுருக்குறாங்க. நீங்களாம் நேரம் ஆராதனைக்கு வரீங்க, நாங்களாம் ஆயத்த ஆராதனைன்னு ஒன்று வச்சுருக்குறோம். சனிக்கிழமையே வந்து எங்களை ஆயத்தப்படுத்தி போருக்கு போகிறாங்க. ஆயத்தப்படுத்தி அதுக்கப்புறம் தானே பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு வருவாங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. பெனாயில் விக்ரம்லேருந்து பிஹெச்டி படித்தவங்க வரைக்கும் இதை நம்புகிறோம், அந்த சபையில் விசுவாசிகளாக இருக்கிறான். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு?
இங்கேயும் ஒருத்தர் அப்படி ஃபெனாயில் விற்றுட்டு வந்தார். ஒரு நாள் சொன்ன சனிக்கிழமை சாயந்தரம் கொடுங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். ஐயா நீங்கள் ₹1 கோடி கொடுத்தாலும் வரமாட்டேன் அப்படின்னாரு. என்கிட்ட அவ்வளோ எங்கேயா இருக்குது, இருந்தால் நான் உனக்கு ஏன் தரணும், எனக்கே பத்த மாட்டேங்குது, இதில் உனக்கு எங்கேருந்து ₹1 கோடி கொடுத்தாலும் வரமாட்டேன்னா என்ன, விற்கிறது ₹30 ஃபெனாயில், என்ன கதைன்னு கேட்டால் அது சொல்கிறார் பாரு, சிபிஎம் பிலீவர் அவர். ஆயத்த ஆராதனை இருக்குது எங்களுக்கு. என்ன ஆராதனை இருக்குது? ஆமாம், அந்த ப்ரிப்பரேஷன் சர்வீஸ் சாட்டர்டே ஈவினிங் நடக்கும். 6 மணிக்கெலாம் போயிடுவோம் குடும்பமாக. போயிட்டுனா அது எத்தனை மணிக்கு முடியும்னு சொல்ல முடியாது. ஆவியானவர் தான் முடிவு பண்ணுவார். யார் தான் முடிவு பண்ணுவார்? ஆமாம், ஆவியானவருக்கு தான் 4 கை கால் அறிவு ஞானம் எல்லாத்தையும் கொடுத்து அவர் தான் எல்லாம் பண்ணுறார். வாயெல்லாம் கொடுத்து பண்ணுற பிரசங்கருக்கு எந்த அறிவும் அவருக்கு கிடையாது. இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு முடிக்கணுன்றதுலாம் எப்படியெல்லாம் முட்டாள்தனமாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா நல்லா சொல்கிறாங்க எல்லா மதமும் பிற்போக்குத்தனத்தை போதிக்குதுன்றாங்க. நீங்கள் சத்தியத்தை ஒழுங்காக போதிச்சிங்கன்னா கிறிஸ்தவத்தை போல, கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்து போதித்ததை போல திரளான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் வருகையில் காணப்படவும் என்ன பண்ணாது உதவி செய்யும். அதனால தான் இந்த சபையில் அதை போதிக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்கு ஏன் தேவை? நீங்கள் இப்படிப்பட்ட பிற்போக்குத்தனமான காரியங்களெல்லாம் நம்பி பேசி இதெல்லாம் உலகத்துக்கு எடுத்து சொல்லி காண்பிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. யூ ஹாவ் டு ஷோ த ஜீசஸ் ஹூ கிவ்ஸ் த பீஸ். நீங்கள் சமாதானத்தை தருகிற இயேசுவை காண்பிக்க வேண்டும். நீங்கள் எல்லாரையும் மன்னிக்கிற ஏற்றுக்கொள்கிற இயேசுவை நீங்கள் காண்பிக்க வேண்டும். நம்புறீங்களா நீங்கள்? ஆமாம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் அவரிடத்தில் வர வைப்பதற்கான சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உள்ளம், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட சிந்தை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகணும்னா நீங்கள் சத்தியத்தை கேட்கணுமே தவிர சத்தியத்தை பொய்யாக மாற்றி, சத்தியத்தை எதுவாக மாற்றி பொய்யாக மாற்றி அதை அந்த சத்தியத்தை கேட்கும் போது என்ன ஆயிடுது? சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல். யாரை தொழுது கொள்ளாமல்? ஆண்டவர் என்ன சொல்லி வச்சிருக்கிறாரோ அதை தொழுது கொள்றதில்லை. எதை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிடுறோம்? சிருஷ்டியை தொழுது கொள்கிறோம். எதை தொழுது கொள்கிறோம்? ஆமாம், யாரோ ஒரு உண்டாக்கி வச்சிருக்கிற அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அதான் சத்தியம், அதான் சபை, அதுதான் ஆண்டவர் அப்படின்னு தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறோம். சரி, இப்போ இது ஒரு பிரச்சனை இருக்குதாங்க. அப்போ தொழுது கொள்ள வேண்டியது யாரை? இப்போ நம்மளுக்கு புரியுது, சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும். இப்போ அடுத்த பிரச்சனைக்கு டீல் பண்ணுவோம், அதை பார்த்து முடிச்சிடலாம். அடுத்த டீல் என்னது? சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும். இப்போ என்ன சொல்கிறாங்க? நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இல்லையா, சிருஷ்டிகரை நீங்கள் சபை என்கிற ஒரு அமைப்பில் தான் வந்து தொழுது கொள்ளணும்னு அவசியம் இல்லை. டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, பெட்ரோல் வேஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் காசை வேஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் காணிக்க தசமமாகன்னு கொடுக்குறீங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் இயேசுவை தொழுது, முக்கியமாக சிருஷ்டிகரை என்ன பண்ண முடியும்? நீங்கள் தொழுது கொள்ள முடியும். ஏனென்றால் இப்போ நீங்களே ஆலயமாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஹலோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்படி போதிச்ச உடனே நம்ம கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபெயில் ஆகிற பாதி பசங்களை போய் பாருங்களேன். இந்த கிளாஸில் படிக்கிறத விட வீட்டில் ஒரு 1 hour உட்காந்து படி, நீ யாராகிடுவ? நீ பாஸ் ஆகிடுவ. இல்லை டியூஷனில் போய் படி, நீ யாராகிடுவ? பாஸ் ஆகிடுவ. ஸ்கூலில் சொல்கிறதுலாம் நீ கேட்க வேண்டியதில்லை. ஸ்பெஷலாக ஒருத்தர் எடுக்கிறார், சிவகுமார்னு ஒரு சார், மேக்ஸ் அப்படி எடுப்பார். நல்ல 10-15 அடிக்கு போர்டு வச்சுருக்கிறார். இங்கேருந்து அந்த மூளை வரைக்கும் என்ன பண்ணுறாரு? ஆமாம், மேக்ஸ் போடுறாரு. அதை பார்த்து எழுதிட்டீங்கன்னா நீ பாஸ் ஆகிடுவேன். எதுக்கு நீ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க உட்காந்து அவர் ஒருத்தர் அதை சொல்லி கொடுத்து டீச் பண்ணி அதை கேட்டு உனக்கு புரிஞ்சு அதை நோட்டில் எழுதி அந்த டைமில் உட்காந்து அப்படி பேச்சுக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு அப்படியே இதை யோசிச்சுக்கிட்டு எப்போ பெல் அடிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு மதியானம் அம்மா என்ன லஞ்சு செஞ்சு வச்சுருப்பாங்க, அதை எப்போ போய் சாப்பிட்லாம், சிப்ஸ் வச்சோமே அதில் எறும்பு கிரும்பு ஏதாவது ஏறி இருக்குமா, நீ என்னடா லஞ்ச் எடுத்துன்னு வந்த, நான் தயிர் சாதம் எடுத்துன்னு வந்தேன், நீ புளி சாதமா, சரி நம்ம 2 பேரும் என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணி சாப்பிட்டு இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த குரூப்பு கண்டிப்பாக என்ன ஆக போகுது? இது ஃபெயில் ஆக போகுதுன்னு அர்த்தம். என்ன ஆக போகுது இது? ஏன்னா இது எதை நம்பி உட்காந்துருக்குது? சிருஷ்டிகர் இல்லை. யாரை நம்பி உட்காந்துருக்குது? இது சிருஷ்டியை. நான் படிக்கிற காலத்தில் அதெல்லாம் இருந்தது. இவங்கன்னா சொல்லிக் கொடுக்குறதுல கைடு இருக்குதுடா, கோனார் தமிழ் உரை இருக்குது, இங்கிலீஷ்லேயும் வருது. அதிலே கொஸ்டின் ஆன்சர்லாம் அழகாக அக்கா வச்சுருப்பான். அதில் கடைசி பக்கம் தள்ளிட்டினா கடைசி 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் அதில் இருக்கும். அந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் படிச்சிட்டிங்கன்னா நீ ஃபஸ்ட்டு மார்க்கே எடுத்துடலாம். அந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரையும் நீ வருஷம் ஃபுல்லாக படிக்க தேவையில்லடா. கடைசி ஆனுவல் எக்ஸாம் வருது இல்லையா, அப்போது உட்காந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்து படி. மிச்சம் 300 நாள் எப்படி எப்படி சுற்றிக்கிட்டு கிரவுண்டுக்கு போய்கிட்டு டியூஷனுக்கு அங்கே காலைல, இந்த சாயந்தரம் டியூஷன் அங்கே மட்டும் நடக்கும்.
எந்த டியூஷனாவது மேக்ஸிமம் தனியாக நடக்கிறது இல்லை, வீட்டுக்குள்ளே அங்கங்கே தான் அப்போல்லாம் நடக்கும். அவங்க அம்மா அப்பா மாமனார் மாமியார் அவங்க தங்கச்சி அண்ணன் இவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பீஸாக இருப்பான். இங்கே டியூஷன் எடுத்துன்னு இருப்பாங்க, அங்கே வந்து மெட்டி மெட்டி ஒளி தானே ஒன்று ஓடின்னு இருக்கும். சவுண்டு கம்மியாக வச்சு கேட்குறாங்களாமா, எங்கள் காது கேட்குற அளவுக்கு. நமக்கு பாட்டு அப்படி ஈக்குது, நல்லா இருக்குது. நேற்று போட்டாங்களே 7 மணிக்கு, இன்றைக்கி போட்டால் நமக்கு நல்லா இருக்குமே. அதில் கதையோடு பார்க்குறவன்லாம் இருக்கிறான். அவன் என்ன பண்ணிடுறான், இந்த பக்கம் மேக்ஸையும் பார்க்குறான், அந்த பக்கம் மெட்டி ஒலியும் பார்த்துப்பான், காமெடி சீன்ஸையும் பார்த்துப்பான், டிவியில் ஓடுறதையும் பார்த்துப்பான். நீங்கள் சிரிக்கிறீங்களா, அதெல்லாம் உண்மை. டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்கூலில் ஒரு மேக்ஸ் டீச்சர் இருக்கிறார், அவர் சொல்லி கொடுக்குறாரு, அவருக்கு தேவையில்லை. நாங்கள் டியூஷன் வச்சு அங்கே போய் என்ன பண்ணிவிடுவோம், டாப் மார்க் எடுப்போம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்னை ஏமாற்றி அப்படி தான் கூப்பிட்டு போனான். அங்கே தான் இந்த கூத்துலாம் நடந்தது. கொஞ்சம் நஞ்ச தூரம் இல்லை, பெருமாள் கோயில் வரைக்கும் போனோம். அந்த பக்கம் இப்போ என் வண்டிக்கெலாம் சர்வீஸ் அந்த பக்கம் தான். போகும்போதெல்லாம் அந்த வீடை பார்ப்பேன், அந்த வீடை இடிச்சுட்டாங்க. இப்போ நல்ல வேலை நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு, இந்த இடத்துல தானே கொண்டாந்து உட்கார வச்சானுங்க என்னன்ட்டு. மேக்ஸ் டியூஷன் கொண்டு போயிட்டானுங்க. அங்கே தினமும் காலைல 5 மணிக்கு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அது பண்ணிவிட்டு ஏதோ டீயை போட்டு கொடுப்பாங்க, போட்டு போய் கிளம்பி போயிடணும். சைக்கிள் தான் அப்போல்லாம். எங்கள் அப்பா தெளிவாக சொல்கிறார், 18 வயசு எல்எல்ஆர் வாங்கி தருவேன், எல்எல்ஆர் வாங்கி தந்து உன் பின்னாடி உட்காந்து நான் ஓட்டுவேன் வண்டியை. அதுக்கப்புறம் உனக்கு லைசன்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் நான் ஓட்டின பழைய வண்டி உனக்கு தருவேன். அந்த வண்டியெல்லாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிக்கோ, புது வண்டியை வாங்கிக்கணும். எனக்கு அப்போல்லாம் பாருங்கள் அல்பத்தனமாக ரொம்ப சந்தோஷம். ஓகே பரவாயில்ல, ஓட்டின வண்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஹலோ, அப்படி இருந்த காலம். அதனால் சைக்கிளே தான் போயிருக்கு. போனால் அங்கே தான் ஓடும் பாருங்கள், இந்த மெட்டி ஒலி சாங் எல்லாமே அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் கரண்ட் இல்லை. எங்கள் சாரோடைய அம்மா வயசானது அது, ஆனால் குரல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பிராமின் அவங்க. எல்லாருக்குமே அப்செட்டு. கரண்ட் இல்லாத போது நீங்கள் உட்காந்துருந்தீங்க பாருங்கள் ஒரு மாதிரியா. அப்படி தான் எல்லாருமே நாங்கள் உட்காந்துருந்தோம். கரண்ட் வேறு போயிடுச்சு, இந்த ஆள் வேறு மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை தூக்கி இதில் போடுறான், இதை தூக்கி அதில் போடுறான், எதுக்கு அது இங்கே வருது, இதுக்கு அங்கே போதுனே தெரில. சரி அவன் போடுறான், அதையும் எழுதிக்கணும். டிவியாவது ஓடும், கொஞ்சம் அதுவாக நமக்கு ஆறுதலாக இருக்கும். இன்றைக்கி அதுவும் இல்லை. அந்த மாதிரி டிவியில் உடனே அங்கேயே பாருங்கள், அவங்க வீட்டுக்குள்ளேயே எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும் இடம், அக்ரகாரம். அங்கேயே பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் அப்படியே கீழே தான் உட்காந்து பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி டிஷ் இந்த மாதிரி அதெல்லாம் இருக்காது, மேடை கடலாம் இருக்காது. அந்த அம்மா அப்படி தான் போய் உட்காந்துச்சு. உட்காந்து பாத்திரம் கழுவுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட ஆரம்பிச்சது பாருங்க. அப்படி ஒரு டோன். வயசான அம்மா, அவன் அப்படியே 65-70 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. ஹை பிச் ஒரு சாங்கு. அந்த சாங்க்கும் அந்த அம்மா வயசுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் எக்ஸலண்ட்டாக பாடிச்சு அந்த அம்மா. எக்ஸலண்ட்டாக பாடிச்சு. என்னன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. கரண்ட் இல்லாத டைமில் இந்த அம்மா ஒரு சரணம், ஒரு அந்த பிச்சு எதுவுமே மாறல. காதல் என்னும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் நான் வாயிலே வர மியூசிக்கில் வர போடுச்சு அந்த அம்மா. தன்னை நான் நினச்சி எல்லோரும் உட்காந்துட்டோம். அப்பா என்ன மாதிரி பாடுது, நல்ல வேலை கரண்ட் இல்லைனாலும் இது என்ன பண்ணுது, ஓடுது. இப்படியெல்லாம் போய் தான் கடைசி மார்க்குன்னு ஒன்று வந்துச்சு பாருங்கள். அப்போ தான் பார்த்தோம், அடப்பா இவங்க காலைல 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஓடி போயிட்டு அங்கே உட்காந்து அதை தூக்கி போட்டால் கடைசியாக மார்க்கு வெறும் இந்த டியூஷனே போகாமல் உட்காந்து எழுதுனான் பாருங்கள். அவனை ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டான், அவனை நல்ல மார்க்கு எடுத்துட்டான். அந்த டியூஷனில் போய் உட்காந்துருந்தான் பாருங்கள் முக்கால்வாசி கேஸ். அதையும் நம்பிக்கிட்டு இருந்தான் பாருங்கள். சிருஷ்டிகரே இல்லை, யாரை சிருஷ்டியை நம்பிட்டு உட்காந்துருந்தான் பாருங்கள். அது எல்லாமே அவுட்டு. டியூஷன் தப்புன்னு சொல்ல உடனே அதுக்கு போயிடாதீங்க, தப்புன்னு டியூஷன் தப்புன்னு சொல்ல, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான். ஆனால் முழுசாக அதுதான் ஸ்கூல் மாதிரி நினச்சிங்கன்னா முழுசாக அதாலே பாஸ் ஆகிடுவேன், ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவேன், நல்லா வந்துடுவேன், வாழ்ந்துருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. நிறைய நேரத்தில் சபை அப்படி தான் நம்ம பயன்படுத்திடுறோம். 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, சத்தியத்தை பொய்யாக மாற்றி பிரசங்கிக்கிற பிரசங்கம் எப்போ ரொம்ப ஈர்ப்புடையதாக இருக்கும், நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. அதுக்கு டைம் கொடுக்கலாம், டைம் கொடுப்பாங்க, எந்த விதமான வியாகுலமும் இருக்காது. பின்னாடி காட்டுறேன் நான் உங்களுக்கு. அதெல்லாம் பவுலே அது போதிக்கிறாரு. ஏன்னா அட்ராக்ஷன். இப்போ உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போ பிரசங்கம் கேட்குறது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதே இடத்துல சாலமன் பாப்பையை வச்சு ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறோம். இப்படியா இருப்பீங்க, உங்கள் பாடி லாங்குவேஜ் இப்படியா இருக்கும், உங்கள் முகங்கள் இப்படியா இருக்கும். ஹலோ, வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? சாலமன் பாப்பையை வச்சு ஒரு பட்டிமன்றம், இந்த பக்கம் ஒரு 3 பேர், இந்த பக்கம் ஒரு 3 பேர் வச்சுக்கிட்டு வாய் வாடகை விடுறதுன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா? இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்க தான் அந்த 3 பேர் தான். காசு கொடுத்தீங்கன்னா இருக்குதுன்னு பேசுவாங்க, காசு கொடுத்தீங்கன்னா இல்லைன்னு பேசும். வாய் ஒரே வாய் தான். ஆனால் எப்படி வேணும் அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சு திறமையில் உங்களை நம்ப வைக்கணும், அவ்வளோதான். உங்களை என்டர்டெயின் பண்ணணும், உங்களுக்கு பிடிக்கணும். அடுத்த வாட்டி இன்னொரு இடத்துல வைக்கிறோன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஓடி
வரணும். பொய்க்கான ஈர்ப்பு அதுதான் பாருங்க. ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன், எவ்வளோ வார்டில் படுத்துருக்கிறவங்களாம் பார்த்துருக்குறேன். யாரும் அங்கே ஆதித்யா டிவியோ சிரிப்பொலியோ பட்டிமன்றத்தையோ பார்க்குறதில்ல. அங்கே வரவங்க எல்லாருமே என்னை பார்த்த வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களா, யாராவது ப்ரேயர் பண்ணாங்கன்னா எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். இதுதான் தேவைப்படுது. ஸோ யூ ஷுட் நோ அண்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எசென்ஷியல் இன் லைஃப். ஸோ வாழ்க்கையில் எது தேவை, எது அத்தியாவசியம், அதுக்கு உங்களுடைய நேரத்தை நீங்கள் கொடுக்கறத நீங்கள் தயங்கக்கூடாது. அப்போ சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டியது என்பது அவசியமாக இருக்கிறது. என்னவாக இருக்கிறது? அங்கே அவசியமாக இருக்குது. சரி, இப்போ இந்த சிருஷ்டியை தொழுது கொள்வதை பற்றி பேசும்போது தான் சொன்னேன், அதுக்கு சபன் ஒரு கட்டமைப்பு தேவையில்லை, போதகன்னு ஒரு கட்டமைப்பு தேவையில்லை. நமக்குள்ளேயே ஆவியினர் இருக்கிறான், நாம சபை இப்படிலாம் பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறான், அந்த டியூஷன் ஆள்லாம் இருக்கிறான். இதை கேட்டவுடனே நிறைய பேர் ஓகே ஆகிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவனுடைய வாழ்க்கையோடைய முடிவு என்ன தெரியுமா? தோல்வி தான், பிரச்சனை தான். they cannot control their children by their own. பிள்ளைகள் தாறுமாறான வழியில் போவோம், அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. பிள்ளைகள் கெட்டே போக மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் கெட்டு போனாலும் சரியான வழியில் உங்களால் வர வைக்க முடியாது. ஏன்னா நீங்களே ஒரு சபையில் இல்லை, நீங்களே ஒரு சத்தியத்தில் இல்லை. உங்களுக்கு நீங்கள் சத்தியம் என்று நம்புகிற காரியம் அது சத்தியமே இல்லை, அது ஒரு சிருஷ்டியின் சத்தியம். அது என்ன சத்தியம் அது? ஆமாம், சிருஷ்டியின் சத்தியம்னா என்னது? சத்தியத்தை பொய்யாக மாற்றி அந்த பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் பொய்யில் தேவன் கிரியை செய்வதில்லை. எதில் கிரியை செய்கிறார்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியம் தான் விடுதலை ஆக்கும். சத்தியத்திலிருந்து வந்த பொய் உங்களை என்ன பண்ணாது? ஒரு நாள் விடுதலை ஆக்காது. அப்ப சிருஷ்டியை தொழுது கொள்வதற்கு பாருங்க, அதுக்கு வேதம் ஒரு முறைமையை கற்றுக் கொடுக்கிறது. இந்த முறைமையில் இருந்தாதான் நீ உண்மையான சிருஷ்டிகரை என்ன பண்ண முடியும்? தொழுது கொள்ள முடியும். அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது பார்க்கலாம் பாருங்க. ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம். ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம். ரோமர் 10:13-18 வரைக்கும் பாருங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். யார் ரட்சிக்கப்படுவது? கர்த்தருடைய நாமத்தை. சரி, 14. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? ஃபர்ஸ்ட் கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன, அல்லது ஃபர்ஸ்ட் பதிலுக்கும் அது அதில் இருக்குது. என்னது? தொழுது கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு அங்கே பதில் கொடுக்குறார் பவுல். என்ன பதில் கொடுக்குறாரு? விசுவாசிக்காமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? கடவுளை, ஆமாம், கடவுளை தொழுது கொள்வதற்கு என்ன தேவைப்படுது? விசுவாசம் தேவை. முதல்ல அதை புரிஞ்சுங்க. கடவுளை நான் தொழுது கொள்வதற்கு எனக்கு என்ன தேவை? எனக்கு விசுவாசம் தேவை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான், ஃபர்ஸ்ட் படிக்கட்டு அது. சரி, அடுத்தது அது மட்டும் போதுமா? அடுத்தது வராரு. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அடுத்த படி என்னது? சரிப்பா, விசுவாசிக்கிறவன் தான் தொழுது கொள்ள முடியும். விசுவாசம் எப்படி வரும்? எப்படி வரும்? கேள்வியினால தான் வரும். எதனால தான் வரும்? கேள்வினா பை ஹியரிங். ஹியரிங்னா காது கொடுத்து சத்தியத்தை கேட்பது. சத்தியத்தை நீங்கள் கேட்பதன் மூலமாக தான் உங்களுக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? கடவுளை நீங்கள் தொழுது கொள்ள முடியும். கடவுளை தொழுது கொள்வதற்கான முறை அதுதான். விசுவாசம் தான் கடவுளை தொழுது கொள்ள முடியும். விசுவாசத்தில் தொழுது கொள்ள வேண்டிய ஆண்டவர் எப்படி சும்மா விசுவாசிச்சிட முடியுமா? இல்லை, விசுவாசம் சும்மா வராது, கேள்வியினால தான் என்ன பண்ணும்? விசுவாசம் வரும்டார். சரி, அதுதான் இங்கே கேள்வியை கேட்குறார். எப்படி கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அடுத்தது இப்போ பாருங்க. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால், அடுத்த பாயிண்ட், யார் இல்லாவிட்டால்? அதுதான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன். பிரசங்கியாருக்கு என்ன வேலை? பிரசங்கியாருடைய வேலையோட மேன்மை என்ன? பிரசங்கியார் வேலையில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு போய் விசுவாசிக்கிறதுக்கு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வாயிலிருந்து இது வராது. பிரசங்கியார் இல்லாவிட்டால் நாங்கள் கேள்விப்படுவது எப்படி? நாங்கள் கேள்விப்படாவிட்டால் நாங்கள் விசுவாசிப்பது எப்படி? நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் தேவனை தொழுது கொள்வது எப்படின்றதே வராது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? நீங்கள் கடவுள் எப்படி தம்மை தொழுது கொள்வதற்கான வழிகளை வச்சிருக்கிறார், முறைமைகளை வச்சிருக்கிறாரு. நீயா வா, நீயா ஏதோ ஒன்று கும்பிட்டுட்டு போ, தொழுது கொண்டு போ, ஒபே பண்ணிட்டு போ, கீழ்படித்துட்டு போன்னு வைக்கலையா? எப்படி வச்சிருக்கிறாரு? என்னை பற்றி ஒருவன் உங்களுக்கு பிரசங்கிப்பான், அதை முதல்ல என்ன பண்ணு? கேள். கேட்டதை என்ன பண்ணு? விசுவாசி. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? நீ என்னை தொழுது கொள்ள முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ அப்போ சபன்றது வெறும் போய் நேராக போனேன், தொழுது கொண்டேன், ஆராதிச்சிட்டேன், பாட்டு பாடிட்டேன், அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையுமே அப்படிப்பட்டது அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை தொழுது கொள்வது என்பது, கீழ்ப்படிவது என்பது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவது என்பது என்னது?
விசுவாசிக்கிறீர்கள்னு அர்த்தம். தேவனை விசுவாசிக்கிறீங்க. எப்படி அந்த விசுவாசம் வந்துச்சு? அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? வீட்டில் உட்கார்ந்ததன் மூலமா இல்லை, நீங்களா பைபிள் படித்ததன் மூலமா இல்லை, கேள்விப்படுகிறதன் மூலமாக. எதன் மூலமாக? என்ன கேள்விப்படுறோன்றதை அடுத்து போதிக்கிறோம். 1 கொரிந்தியர்ல அதை சொல்றாரு. எதை கேள்விப்படுறோம்? சத்தியத்தை கேள்விப்படுறோமா இல்லை சத்தியத்தை பொய்யாக மாற்றி பிரசங்கிக்கிறத கேள்விப்படுறோமான்றதான் அங்கே கேள்வி. ஆனால் பாயிண்ட் என்ன? கேள்விப்படணும். கேள்விப்படாமல் நீங்கள் விசுவாசிக்க முடியாது. அடுத்தது என்னது? கேள்விப்படணும்னா அதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? பிரசங்கிக்க வேண்டும். என்ன பண்ண வேண்டுமாங்க? ஆமாம், சும்மாலாம் கேள்வி. மரம் பேசிடுமா உங்களுக்கு? ஹலோ, ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் எடுத்துங்க, 25ஆம் வசனம் இப்படி சொல்லு. மரம் பேசுமா? பறவை பேசுமா? உங்கள் வீட்டில் இருக்கிற மிருகங்களோ நாய்களோ நரிகளோ பேசுமா? பேச முடியுமா? பைபிளே இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சுங்க. நீங்கள் சபைக்கு வரல, நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க, பைபிளை நீங்கள் படிக்க போகிறீங்க. என்ன படிச்சிருப்பீங்க? என்ன தெரிஞ்சிருப்பீங்க? என்ன நம்பியிருப்பீங்க? என்ன புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு? ஹலோ, 2 சங்கீதம் படிப்பீங்க, புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு 2 அதிகாரம் எதாவது படிச்சிருப்பீங்க. படிச்சுட்டு ஒரு ஜோம் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பாடின அமைதியா? ஆமாம், ஆண்டவர் இதை செய்வார், அப்படி செய்வார், இப்படி பண்ணுவார், இந்த வழிகளை திறப்பார், அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அது நடக்க போகிறது இல்லை. ஏன்னா தேவன் அப்படி செயல்படுகிறவர் அல்ல. எப்படி செயல்படுறாராம்? இங்கே அழக போதிக்கிறாரு. நீங்கள் தேவனை தொழுது கொள்வதற்கு விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும்னா அது தானாக வராது. அதுக்கு நீங்கள் கேள்விப்பட வேண்டும். காது கொடுத்து என்ன பண்ணணும்? பிரசங்கத்தை கேட்கணும்னா அதை யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? பிரசங்கிக்கணும். அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவீர்கள்? அடுத்த வார்த்தை 15, அனுப்பப்படாவிட்டால் எப்படி? அதான் முக்கால்வாசி நேரத்தில் பிரச்சனை. அந்த வார்த்தை நல்ல வார்த்தை. அனுப்பப்படாவிட்டால் என்ன படாவிட்டால்? அது அந்த அனுப்பப்படாவிட்டால்ன்றது இயேசு தம்முடைய லாங்குவேஜில் இருந்து சொல்கிறது, அது பவுல் தன்னுடைய லாங்குவேஜில் இருந்து சொல்கிறது. எப்படின்னா, அவர் ஒரு வேலையில் இருக்கிறார், அவர் ஒரு வாழ்க்கையில் இருக்கிறார். அதுலேருந்து கடவுள் பாருங்கள் வேர் பிரித்து எடுத்து இந்த வேலையை செய்யும்படியாக தேவன் என்ன பண்ணுறார்? அவங்கள அனுப்புகிறார். இந்த வேலையை செய்யும்படியாக என்ன பண்ணுகிறார்? தேவன் அவங்கள அனுப்புகிறார். பவுல் உலக பிரகாரமாக வேறு ஏதோ ஒரு வாழ்க்கையில் அவன் ஜாலியாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அதிலிருந்து பிரித்து எடுத்து இல்லை, நீ இந்த வேலையை தான் என்ன பண்ணணும்? செய்யணும். என்ன பிரசங்கிக்கிற வேலையை தான் செய்யணும். ஜனங்கள்லாம் உன் மூலமாக கடவுள் யார் என்பதை உன்னில் இருக்கிற வார்த்தையிலிருந்து வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளும்படியான வேலையை தான் செய்யணுன்றதுக்காக பிரித்து எடுக்கிறார் பாருங்க. பிரித்து எடுத்து அவன் என்ன பண்ணுறார்? அந்த வேலைக்காக அனுப்புகிறார். இப்போ இதில் நிறைய நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? அனுப்புறதை விட்டுட்டு ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி வரக்கூடிய ஊழியக்காரங்க தான் நிறைய. அதுக்கு என்ன வசனம் எடுக்கிறாங்க? எக்கச்சக்கமான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கம்மியாக்கும். அதனால என்ன பண்ணு நீ? ஆமாம், ஊழியக்காரனாயிடு போயிட்டு என்ன பண்ணுறது? அவனை உயிரை வாங்குறது. எந்த வேலையும் இல்லையா? ஒருத்தனை பார்த்தேன் இன்னைக்கு யூடியூப்பில், கண்ணாடி ஒன்று போட்டுக்கிறானுங்க. இந்த அங்கங்கே இந்த கொஞ்சம் அப்படி படித்து கிடிச்சு வந்துட்டானுங்கன்னா எதில் வேலை செஞ்சாலும் சரி, ஐடியிலேருந்து ஐடி இப்போல்லாம் அதில் கேட்டாலே வாயில் 2 குத்தணுன்ற மாதிரி இருக்குது. நாட்டை நாசமாக்குறதுல பாதி பங்கு அவனுங்களுக்கும் உண்டு, இந்த ஐடிக்காரனுங்களுக்கும். ஏன்னோ ஐடிக்காரன் என்னவோ வானத்திலிருந்து வந்த மாதிரியும் நிலாவிலிருந்து வந்த மாதிரியும் இல்லை. உங்களால் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ நீங்களாம் வக்கட்டுறவங்கடா. நீங்களா உங்களுடைய சொந்த அடையாளத்தை மறைச்சி தான் என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது? ஐடி ஃபீல்டு. என்ன ஐடி ஃபீல்டு? 2000 ரூபாய் கொடுத்து இந்த வாடகையெல்லாம் 20,000 ரூபாய் மாற்றுறது யார்? நீங்கள் தான். சரி, 20,000 ரூபாய் கொடுத்தீங்களா? உங்களால் கொடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் உங்களை வேலையை விட்டு தூக்குனதுக்கப்புறம் உங்கள் காரை தூக்குனா, உங்கள் வீடை தூக்குனா, உங்களுடைய எல்லாத்தையும் தூக்கி நடுத்தெருவுக்கு வந்தீங்க. அப்பயும் என்ன பண்ணுறதில்ல நீங்கள் அடங்குறது இல்லை, மறுபடியும் ஐடி ஃபீல்டு. சரி, இது முக்கால்வாசி குரூப் இருக்குது. அதில் ஒரு பையனை பார்த்தேன் யூடியூப்பில். அப்படி தான் கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு வெளிச்சத்தின் 2 நிமிடத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னா, யாரா இவன் சோம்பு அப்படி இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறானேன்னு போனால் பைபிள் தான் வச்சு பிரசங்கம் பண்ணுறான் ஃபஸ்ட். வெளிச்சத்துக்கு 2, அதாவது கரெக்டாக அது நானும் பார்த்தேன், கரெக்டாக 2 நிமிஷத்தில் முடிக்கிறான் ஒரு பிரசங்கத்தை. 120 செகண்ட்ஸு, 120 செகண்டில் அவர் வந்து சத்தியத்தை போதிக்கிறாரா. வெளிச்சத்தின் 2 நிமிடத்துக்கு உங்களை வர 2 நிமிஷத்தை நான் சத்தியத்தை சொல்கிறேன். பேதுலாம் 10 நிமிஷத்தை சொல்லி 5000 பேர் ரட்சிக்கப்பட வச்சான். நான் 2 நிமிஷத்தில் சொல்லி என்ன பண்ணுறேன்? நான் சப்ஸ்கிரைபர் ஏற்றி காட்டுறேன் பாருன்ற மாதிரி பண்ணுறான் அவன். சரி, என்ன தான் இவன் சொல்ல வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த வாய் அங்கேயும் இங்கேயும் கோணையும் இங்கேயுமா போது கொஞ்சம் தமிழை கொஞ்சம் தாறுமாறாக பேசுகிறானுங்க. இந்த தங்கிலீஷ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுகிறானுங்க. நம்ம ஆளுங்க தான் தெளிவாக பேசினா அவனுக்கு பிடிக்காது. தெளிவாக பேசினா நம்ம ஆளுங்க அந்த பிரசங்கமே நல்ல பிரசங்கமே இல்லைன்னுமா. கயாமையான்றதெல்லாம் எப்படி சூப்பர் ஆவியானவர் இன்னைக்கு அக்கினியாக இறங்கி, சரி எல்லா அக்கினியெல்லாம் இறங்கினாரு, இதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அது சொல்லு. உனக்கு என்ன புரிஞ்சுது? உன் வாழ்க்கையில் நீ என்ன கற்றுக்கிட்ட? நீ என்ன விசுவாசி? அது சொன்னால் கிடையாது. இட்லி குக்கர்லேருந்து வெளியே ஒரு ஆவி ஒன்று போவோம் இல்லையா, அதால் 10 பைசா. அதே மாதிரி தான் இவங்க சொல்கிற ஆவியானவர். அதே மாதிரி தான் ஆவியானவர் இறங்கினார்னு பாருங்க. ஆவியானவர் அனலா இது பண்ணான்னு என்னடா பண்ணுறீங்க சபைக்குள்ளே? ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னு முதல்ல கவனிங்க. அற்புதமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்குது? அதுக்கு அதுக்கு ஒரு பிரமாணத்தை வைக்கிறார். என்னது? ஜனங்கள் கடவுளை தொழுது கொள்ளணும். தொழுது கொள்றதுக்கு தெய்வன் ஒரு முறைமையை வைக்கிறாரு. அந்த முறைமை என்ன? ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணுற ஜனங்கள் கேட்கணும், கேட்டதை அவங்க விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறது மூலமாக தான் தெய்வன் என்ன பண்ண முடியும்? அவர்கள் தொழுது கொள்ள முடியும், தெய்வனை கீழ்ப்படிய முடியும், கீழ்ப்படிந்த சத்தியத்தில் அவர்கள் நடக்க முடியும்ன்றது அவர் வச்சிருக்கிற பிரமாணம். இதுக்கு அவர் அதுக்கப்புறம் போறாரு. என்ன போறாரு? பிரசங்கிக்கிறவன் இருக்கிறாலையே, அவன் எப்படி வரான்? அவனுக்கான ஸ்டேட்டஸ் என்ன? அவனுக்கான தகுதி என்ன? அவங்க அப்பா பாஸ்டா இருக்கிறதா? ஒரு போதகர் இப்படி சபையில் சொன்னார் பாரு, என் பையன் வந்து ஊழியத்துக்கு வரமாட்டான்னு சொன்னேன். அப்புறம் என் பையனை கூப்பிட்டு சபையில் எப்படியெல்லாம் வருமானம் வருது, எத்தனை ஆத்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் இன்ஜினியர் வேலைக்கு போகிறான்னா அதெல்லாம் வேணான்ட்டு என்ன பண்ணிட்டான், ஊழியத்துக்கு வந்துட்டான்னு சொன்னார். இப்படியே சொன்னார். அவன் வந்து ஊழியம் செய்வான்னு பார்த்தா இருக்கிற மொத்த விசுவாசியும் பொழந்து கட்டி மொத்த பேர் துரத்தி விட்டான், வெளியே ஓடி போயிடுங்கன்ட்டு. ஏன்னா அவனுக்கு அழைப்பே இல்லை, பிரசங்கமே வராது, ஏதோ பேசிட்டு கிடப்பார். சத்தியத்தை எடுத்து ஜனங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு தெளிவாக விளக்க வைக்கிற அந்த அறிவு என்ன பண்ணலாங்க இல்லை. ஏனென்றால் அவர் அதற்கு அழைக்கப்படவில்லை, அவர்கள் அதற்காக தேவனால் அனுப்பப்படவில்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் கடவுள் உங்களுக்கு எந்த தாளந்த எந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரோ அதில் தான் நீங்கள் செயல்பட முடியும். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? அனுப்பப்படாவிட்டால், என்ன படாவிட்டால், அவர்கள் பிரசங்கிக்கிறவர்கள் தேவனால் அனுப்பப்படாவிட்டால் அவர்கள் எப்படி பிரசங்கிப்பார்கள்? எதை? அதான் பாயிண்ட். இப்போ அடுத்த பார்த்து முடிச்சிடலாம். எதை பிரசங்கிப்பார்கள்? சத்தியத்தை எப்படி பிரசங்கிப்பாங்க? தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் மட்டும்தான் சத்தியத்தை பிரசங்கிப்பாங்க. தேவனால் அனுப்பப்படாமல் ஊழியக்காரன் ஆனவங்க எல்லாருமே, இந்த பாஸ்டர், எங்கள் அப்பா பாஸ்டர் இருந்தது, இத்தனை ஆத்துமாக்கள் வச்சாரு, நிறைய பிரான்ச் சர்ச் இருக்குது, எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் இந்த ஊழியம் என்ன ஆகும்? ரைடிங் குரூப்பில் ஒரு நல்ல ஒரு நண்பர் இருக்கிறார், டீம் அவர் பேர், ஆந்திரா பகுதியை சேர்ந்தவர். அவர் கடந்த வாரம் ஃபோன் பண்ணி பேசினார். ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார். அறிமுகப்படுத்தும் போது சொன்னார் பாருங்க, எங்கள் அப்பா பிரபலமான ஒரு போதகர் தான். அப்போ நான் சொன்னேன், அப்போ நீங்கள் பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை, எனக்கு வந்து அந்த அழைப்பு இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதில் நல்லா வெல்த்தியாக இருக்கேன், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கேன், அதில் கடவுளை நல்லா வச்சுருக்கிறாரு. அந்த ஊழியத்தை, எங்கள் அப்பாவோட ஊழியத்தை இன்னொருத்தருக்கு அதை அழைக்கப்பட்டவர் அதை எடுத்து என்ன பண்ணுறாரு, நடத்துகிறார். இப்போ ஊழியமே எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுன்றார். எவ்வளோ பெரிய மனசு வேணும் தெரியுமா அதுக்கு? ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? பாஸ்டருக்கு பிறந்தாலே பாஸ்டர் வேலைக்கு தான் வந்தாகணுன்ற மாதிரி முக்கால்வாசி பேர் அப்படி தான் கங்கணம் கட்டிட்டு திரிகிறாங்க. அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா சத்தியத்தை பிரசங்கம் பண்ண முடியல. சத்தியத்தை எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க? பொய்யாக மாற்றி, என்னவாக மாற்றி. அன்றைக்கி பார்த்தேன் யூடியூப்பில், பெங்களூர் ஏசியன்னு போட்டு ஒரு இது வருது. அதில் சென்னையை சேர்ந்த ஒரு பிரபலமான போதகருடைய பையன், அவர் அங்கே பாஸ்டாக இருக்கிறார். அவருக்கு ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்கிறாங்க போல இருக்குது. அதில் ஒருத்தர் பாஸ்டாக இருக்கிறார் பெங்களூரில். அவர் என்ன பிரசங்கம் பண்ணார்? தம்ப்நெயில்ல என்ன வைக்கிறாரு? எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசினார்கள், அவர்கள் வீட்டில் மரணம் நேரிட்டது. ஹலோ, எவ்வளோ அற்புதமான தம்ப்நெயில் பாருங்கள். அதாவது நீங்கள் என்னை எதிர்த்து பேசிட்டீங்கன்னா, பாஸ்டர் எதிர்த்து பேசினா உங்கள் வீட்டில் ஒரு சாவு என்ன பண்ணும்? என்னடா ரத்த காட்டேரியோட பெரிய இதுவாக இருக்குது இந்த பிஸ்னஸ்ஸு. சரி, உள்ளே போனேன். ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, நல்ல பிளாக்கிஷான ஒரு ஃபேஸு, முக்கியமாக முடியல, அது ரொம்ப முக்கியமானது. அதோட ரொம்ப முக்கியமானது கண்ணாடி. ஏன்னா கண்ணாடி போட்டாலே அவங்க ரொம்ப அதிகமாக படிக்கிறாங்க, ரொம்ப அறிவு. ஆமாம், வழிஞ்சு இப்படிக்கா கொட்டுது. அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்ணாடியை போட்டிருக்கிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வேறு, அது கண் தெரியாதுக்கு போட்டிருக்கிறாங்கன்றது வேறு. எதுக்காக போட்டிருக்கிறாங்க? ரொம்ப படிப்பாளி, ரொம்ப அறிவாளி, பைபிளை பாஸ்டர்
ஏல அவன் அந்த மாதிரிலாம் படித்தா இந்த மாதிரி ஏன் பிரசங்கம் பண்ண போகிறான். அதை ஒரு 20 நிமிஷம் அதனால பேசி வச்சுக்கிறான். கேட்கவே முடியல. அவங்க அப்பா நன்மை செஞ்சாராம், தீமை செஞ்சாங்களாம். ஆமாம், உங்கள் அப்பாவுக்கு தான் புதுசாக நடக்குது. எல்லாம் இயேசுக்கே அப்படி தான் செஞ்சாங்களாம். பழைய ஏற்பாடுலாம் படித்ததே இல்லையா? ஓசிய கதைலாம் என்ன கதை? பாஸ்ட் ஆகிட்டீங்க. ஆனால் அவர் சபையில் ஒரு 500 பேர் உட்காந்துருக்குறாங்க. பிராண்டு 500 பேர் என்னடா கேட்குறீங்க? ஏற்று பேசினா செத்து போயிடுவோமா? இயேசுவை அடித்து தொங்கவே விட்டான்டா. யார் அடித்து தொங்க விட்டது? இயேசுவை அடித்து தொங்கவே விட்டாங்க. இயேசு அப்படி தான் சொன்னார், ஆடா பாவீங்களா, என்ன அடித்து தொங்க விட்டீங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தன் வீட்லேயும் ஒரு தலை என்ன பண்ணும்? அப்படியே சொன்னார். இதை தான் சொல்கிறேன், நாங்கள் பிரசங்கியாத வேறு ஒரு இயேசு. இயேசு என்ன சொன்னார்? அடித்தவனுங்களை பார்த்து, பிதாவே இவர்களை நீ அதை போதிக்கிறாளா இல்லை என்னை தொட்டா நான் என்ன பண்ணி காட்டுறேன் பார். ஹலோ, உனக்கு அது ஒரு நாள் நடக்கும். உனக்கு ஒரு நாள் அது நடக்கும். காஞ்சிபுரத்தில் நான் தான் சொன்னேன், ஊழியத்துக்கு எனக்கு சுத்தமாக இன்றைக்கி கூட விருப்பம் கிடையாது. ஃப்ராங்காக சொல்லணும்னா நாடர்கிட்ட அடிக்கடி கேட்குறது உண்டு, என்னத்து கொண்டாந்து வச்சுருக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை சொல்ல. வெளியிருக்கிறவங்களோடு வெளியிருக்கிற ஆளுங்களாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வருவானுங்க நம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே. ஏன்னா அந்த லட்சத்தில் இருக்கிறானுங்க அவனுங்களாம். இந்த இடத்துல என்னை ஊழியம் செய்ய ஏன் கொண்டாந்து விட்டீர்? இவனுக்கு அறிவோ ஞானமோ இவங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. அவனுக்கு வேறு எது எதிர்பார்த்து சபையில் உட்காந்துருக்கிறானுங்க விசுவாசிங்க. எல்லா சபையிலையும் எத்தனை விசுவாசி தெளிந்த புத்தி, தெளிந்த ஞானம், கடவுளை பற்றி அறிந்து கொள்ளணும், கடவுளை அறிந்து தொழுது கொள்ள வேண்டும், அப்படி வரான் கிடையாது. பாஸ்ட் பிரசங்கம் நல்லா இருந்தது, பாஸ்ட் ஆராதனை நல்லா இருந்தது, பாஸ்ட் குரல் நல்லா இருக்குது, பாஸ்ட் ஊழியம் நல்லா இருக்குது, இதுக்கு தான் வரானே தவிர ஆண்டவர் நல்லவர்ன்றது என்ன பண்ணல, அறிந்து கொள்ள வரவே இல்லை. காஞ்சிபுரத்தில் ஒரு சபை இருக்குதுங்க. அந்த சபையில் என் தம்பி இறந்தபோது இறந்து அந்த செய்தியெல்லாம் அப்படி பரவரைக்கும் போது ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுனால அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இவர் சபைக்கு போகக்கூடிய ஒரு ஸ்டாஃப் நர்ஸு இதே கணின்னு பேர், அவங்க பேர். அவருக்கு அந்த அம்மாவுக்கு உடனே இந்த பாஸ்ட் ஃபோன் பண்ணுறாரு. விசுவாசி எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க பாரு. நீ என்ன பண்ண, இந்த சந்திரன் பிரதருடைய 2வது பையன் இறந்துட்டானா, அந்த போஸ்ட்மார்ட்டமில் போய் கூடவே நின்று அவன் குடிச்சிருக்கிறானான்றதை என்ன பண்ணு, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. அவனை பார்த்தது கூட கிடையாது இவங்க யாருமே. இவங்களுக்கு என்னன்னா சந்திரன் எதிர்க்கணும், மோசஸை எதிர்க்கணும், ஊழியன்னு ஒன்று கலெக்டரேட்டில் ஆரம்பிக்கிறானுங்க. அதை ஒட்டு மொத்தமாக ஏன்னா வளர விட்டா இவனுக்கு அழிக்க முடியாது. சின்னதுலேயே போட்டு செடியாக இருக்கும்போது என்ன பண்ணிவிடுவோம், மெரிச்சிருவோம். மரமாக வளர விட்டா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் இங்கே தாதாக்கள் போல் ஆட்சி செய்யணும். இவனுங்க யார் புதுசாக? ஒருவேளை ஜனங்கள்லாம் கொஞ்சம் அறிவடைந்து தெளிவடைந்து கண்கள்லாம் திறந்து சபை ரொம்ப இப்படி நுழைஞ்சிருச்சுன்னா நமக்கு உங்கள் வேலை இல்லாமல் அப்படியே சொன்னானுங்க. அவங்க பையன் ஊழியம் செஞ்சானா எங்கள் பிள்ளைங்களுக்கு ஃப்யூச்சர் கிடையாது, இப்படியே சொன்னாங்க எங்கள் அப்பா கிட்ட. அதான் சொன்னேன், போட்டியில் நான் போடணும், நீங்களாம் போட்டு உட்காந்துருக்கிறீங்க, வேலை இல்லாமல் போகிறது அது உங்கள் கதை. நீங்கள் உண்மையாகவே ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்றால் அவர் உங்களை முடிவு பறிந்து என்ன பண்ணுவார், அவர் உன் வாயிலிருந்து வரலாமா? 1000 மோசஸ் வந்தாலும் என் பிள்ளையோட ஃப்யூச்சர் என்ன பண்ண முடியாது. ஏனென்றால் பிள்ளையை இவர் ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சிருக்கிறார். எத்தனை பேரை நீ தடுக்க முடியும்? நீ எலியாவை தடுத்தால் தேவன் அங்கே எலிசாவை எழுப்புவார். நீ எலிசாவை தடுத்தால் தேவன் எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டுகிற எகுவை அங்கே எழுப்புவார். நீ எலியாவை மிரட்டி பார்க்கலாம், எலிசாவை மிரட்டி பார்க்கலாம், ஆனால் எகுவை நீ தொடவே முடியாது. ஏன்னா உன் கதையை முடிக்க வந்தவாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நிறைய நேரத்தில் அது புரிஞ்சுக்கிறது இல்லை. அது கேள்விப்பட்ட உடனே பாருங்க, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு பைபிள் காலேஜ் போயிட்டுருக்கிற முடிச்ச டைம் அது. என்னடா ஒரு போதகர், உன்னுடைய வேலை என்ன? அது கேள்விப்பட்ட உடனே எங்கள் பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் ஓடி அவர் எல்லா வேலையும் செய்கிறாருங்க. வீடு அரேஞ்ச் பண்ணுறது அது எல்லா வேலையும் செய்கிறாரு. கையில் சுத்தமாக ஒரு பைசா கிடையாது. இங்கே இருந்த லாண்ட்ரிக்காரனு காசு கொடுப்பீங்களே, 50 ரூபா, 100 ரூபா, 10 ரூபா, எனக்கு இன்றைக்கி நல்லா 8000 ரூபாய் அப்படி ஒரு கட்டு. நான் எதிர்பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, நிற்கிற அமைதியாக பாடி வரணும் அப்படின்ட்டு.
எடுத்துகிட்டு வந்து தாங்க நான் வச்சிங்கண்ணா அப்படின்னு கையில் வச்சு திணிக்கிறாரு. என் கையில் 8,000 ரூபாய் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் தான் ஃப்ரீசர் பாக்ஸ், அதுக்கப்புறம் தான் பந்தல் போட்டது, அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை ஏற்பாடு பண்ணுறேன். ஆனால் ஊழியக்காரனாக நீங்கள் இருக்கிறீங்க. அதுவும் முக்கியமாக இன்றைக்கி நீ அந்த இடத்துல சபை கட்டியிருக்கிறது, எங்கள் அப்பா போய் பேசுகிறார் அந்த சபைக்கு. அதுதான் அதில் இருக்க உச்சக்கட்ட கொடுமை. இன்றைக்கி அந்த ஆள் பண்ணான்னு சொன்ன இல்லையா, அந்த ஆளுக்கு அந்த இடத்த தரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்கிறார். அந்த ஓனர் வந்து ஹிந்து அவர். ஆனால் அவங்க பையன் வந்து அவருடைய சபைக்கு போகிறார். ஆனால் அவங்க பையன் சொல்லியே தரல அவர். அந்த பையன் உடனே நேராக வந்து அப்பாகிட்ட பேசுகிறான். எங்கள் அப்பாகிட்ட நீங்கள் நல்லா பேசுவீங்க, கொஞ்சம் சொல்லிவிங்க அவருக்கு. உடனே எங்கள் அப்பா போகிறார். போயிட்டு ஐயா ஊழியம் செய்யணுன்றாங்க, அவங்க எந்த தவறும் செய்ய மாட்டாங்க, உத்தமமான ஆட்கள், இந்த இடத்த கொடுங்க, 20 வருஷம் லீஸு கொடுங்க, அவங்க பில்டிங் கட்டிப்பாங்க. யார் இவர் போய் பேசிட்டு வந்து அப்படி தான் அந்த ஊழியம் அங்கே ஆரம்பித்து இன்றைக்கி நடக்குது. ஆனால் நீ என்ன பண்ணிட்டு உக்காந்துருக்குற அங்கேருந்து? ஆனால் அவங்களுக்கு கிடச்சி ஏமாற்றம்னா தெரியுமா? அந்த பொம்பளையே சொன்னுச்சு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் 11 மணிக்கு அந்த காலேஜோடைய கேன்டீனில் அவங்க சாப்பிட்டு குடித்த டீயும் சமோசாவும் தான் இருந்துச்சு ஜீரணமாகாம. அதான் சொன்ன அப்படியே வாரி எடுத்துகிட்டு போய் உங்கள் பாஸ்ட் வாயில் போடுன்னு. அதுதானே கேட்டான். பேசுறது புரியுதா இல்லையா? எப்படிப்பட்ட ஓநாய்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்கிறேன்னு பார்த்துக்கிடுங்க. பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? சும்மா ஒன்று நான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணும்போது ஃபாஸ்ட்டுக்கு வந்து எல்லாம் அனுகூலம். அது எங்கள் அப்பாவுக்காக இருந்தாலும் சரி, எனக்கு இருந்தாலும் சரி, நேராக இவங்களால ஒரு நாள் மோத முடியாது. கடவுளுக்கு அது நன்றி சொல்கிறேன். ஆனால் பின்னாடி இருந்து இந்த வேலையெல்லாம் என்ன பண்ண முடியும் செய்ய? ஆமாம், அவன் அந்த பக்கம் ஒரு வேலை பார்த்தா அதுக்குள்ளே இவனுங்க ஃபோட்டோ என்கிட்ட தான் கேட்டான். நான் சொன்னேன் என் தம்பி ஃபோட்டோ என்கிட்ட கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன் இவனுங்க வந்து வேலை பார்க்குறானுங்கடா, நீ எதுவும் பண்ணாத. இல்லைங்க அப்படின்னு போயிட்டேன். அவன் ஃபேஸ்புக்கில் போயிட்டு ப்ரொஃபைலில் வச்ச, இப்போ தான் இந்த செக்யூரிட்டிலாம் வந்துடுச்சு ஃபேஸ்புக்கில். அப்போல்லாம் அப்படி கிடையாது. 2014 ஓப்பனாக இருக்கும். யார் ஒன்றா உங்களுடைய அந்த அக்கௌண்ட் பிக்சரை எடுத்துக்கலாம். அந்த பிக்சரை டவுன்லோட் பண்ணி அதை வச்சு 20க்கு 16 பேனர் நைட்டோடு நைட்டா, பாடி வந்த உடனே நைட்டோடு நைட்டா அடித்தது யாருன்னு பார்த்தா அது ஒரு போதகருடைய பசங்க அடித்து என்கிட்ட சொல்லவும் இல்லை, எதுவும் இல்லை. எடுத்துகிட்டு வந்து முதல்ல மாட்டின இடம் வந்து இந்த இப்போ ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது, அந்த வீடு அப்படி டேர்ன் ஆகிற இடத்துல அந்த மாடியிலேருந்து மேலே 3 செங்கல் வச்சு தொங்க விட்டுருந்தாங்க. நைட்டு 11 மணிக்கு எங்கள் அப்பாவோட வேலை செய்கிற வில்சன் ஒருத்தர், அவர் இங்கே அரசன் பிரதர் அவங்களாம் இங்கே படுத்துருக்குறாங்க. நைட்டு படுக்க சொல்லிட்டு அவங்களாம் இங்கே இருங்க, காலையில் பார்த்துக்கலாம், இப்போ எதுவும் வேலை இல்லை அப்படின்ட்டு. அவர் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வா, என்ன வேலை பண்ணி வச்சுருக்குறானுங்க பாரு, உங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இந்த பேனர் போடுறது போஸ்ட் ஓட்டுறதுலாம் பிடிக்காதுன்னு தெரியும், தெரிஞ்சு இவனுக்கு என்ன வேலையை பண்ணுறானுங்க பாரு, அகால மரணம் போட்டு வருந்துகிறோம் போட்டு வச்சுருக்குறானுங்க. அன்னைக்கு முடிவு பண்ணதான், இனி நான் போடுறேன் பேனரு, கடவுள் என்ன பேனர் போட வைப்பார். நான் பேனர் போட்டேன்னா நீ ஒரு நாள் பேனரை பற்றி நினச்சி என்ன பண்ண மாட்டேன், அப்படி தான் பண்ணார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொட்டா பேனர் இருக்கும் அவங்க சைடில். நான் என்னைக்கு பேனர் போட ஆரம்பிச்சனோ அந்த லெவலில் கடவுள் கொண்டாந்தார். என் தங்கச்சியோடைய கல்யாணம், அதுக்கப்புறம் அவருடைய நிச்சயதார்த்தம், அப்புறம் என்னுடைய கல்யாணம் நிச்சயதார்த்தம், அப்புறம் எங்கள் அம்மாவுடைய ரிட்டையர்மெண்ட்டு, அப்புறம் என் பொண்ணுடைய பிறந்தநாள், அதுக்கப்புறம் அவளுக்கு பேர் வைக்கிறது, அதுக்கப்புறம் என் பையன், எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கும்முன்னு குத்தனம் பாருங்க. பேனர் கடை பக்கமே போகிறதில்ல, நான் இல்லை அவனுங்க. நீ ஒன்று போட்டினா, நான் சொல்ல வசனம் அப்படி தான் சொல்லுது, நீ ஒரு வாசலை அடைத்தால் தேவன் 1000 வாசல்களை எனக்காக திறப்பாரு, தாங்க மாட்டேன். நான் சண்டை போடல, சபிக்கலை, திட்டலை, வேடிக்கை தான் பார்த்துட்டு வந்தேன். சரி, இந்த டைம் இயேசு சொன்ன மாதிரி தான், இது உங்களுடைய நேரமும் அந்தகார நேரமுமாய் இருக்கிறது, அதனால் ஆடுறதுலாம் என்ன பண்ணுங்க, சீக்கிரமாக ஆடுங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நான் ஆடுவேன், அதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, வேடிக்கை பாருங்க. ஏன்னா அது நான் ஆடுறதில்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இல்லையா? நீங்களாம் ரைடிங் போகிறதுலாம் காரணம் அதுதான். ஒரு பக்கம் அது என்னுடைய பேஷன், என்னுடைய ஆசை, என்னுடைய ஆழ்மனதின் விருப்பமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன, ஒரு நாளும் உங்களால் வாயை திறந்து எவ்விதத்தில் என்ன பண்ண முடியாது, உங்களால் எனக்கு ஈக்குவல்னு பேசிக்கவே முடியாது. அந்த லெவல் ஆஃப் ரைடிங் தான் பண்ணுறேன். சும்மா எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி ஏதோ வண்டி எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கிறான், அவர் பாவம், அவர் புரியல அவருக்கு. அவரை பொறுத்துக்கும் வண்டி எடுத்தோம்னா நாடர் கடைக்கு போகணும், கிரவுண்டுக்கு போய் வாக்கிங் போகணும், அதுக்கு மேலே அந்த வண்டி எதுக்குடா,
அப்படின்றது அவருடைய இது. ஆமாம், ஆக்டிவாக வண்டியில் அவ்வளோதான் பண்ண முடியாது. அப்படி பத்திரமா வச்சுங்க. நான் வச்சுருக்கிற 350 சிசி ராயல் என்ஃபீல்டு பைக் அவன் உருவாக்குறது ரைடிங்காகன்னு உருவாக்குறான். அது ஒரு பெரிய கம்யூனிட்டி, அது வெஸ்டர்ன் கம்யூனிட்டி. அது ஃபாரின்லாம் போனீங்கன்னா அது ஒரு சர்வசாதாரணமாக இருப்பாங்க அந்த கம்யூனிட்டிஸ். இப்போ தான் கொஞ்சம் இங்கே டெவலப் ஆகுது. டாக்டர்கிட்ட அங்கேயும் இங்கெல்லாம் போகாமல் கடவுள் இயற்கையாக படைச்சி வச்சுருக்கிற இயற்கையோடு போய் வாழ்வது, சேர்ந்து இருப்பது, அதை ரசிப்பது அப்படின்றது அது ஒரு முறை. அது பேசுகிறது புரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் சிம்பிளாக எடுத்துமே நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, பின்னாடி 2 வாழை மரம் தென்னை மரம்னு வைக்கிறீங்க. அது வளரும் போது என்ன சந்தோஷப்படுறீங்க? வளர வளர அது கூட நின்று செல்ஃபி எடுக்கிறதும் ஃபோட்டோ எடுக்கிறதும். ரோஜா பூ செடி 30 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுட்டு அதுலேருந்து ரோஜா பூத்தா என்ன பண்ணுறீங்க? செல்ஃபி எடுத்து போட்டு ப்ரொஃபைலில் போட்டு அதுக்கு எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்த்து என்னென்ன சேட்டை பண்ணுறீங்க? தப்பு சொல்ல, நல்லது. அப்போ கடவுள் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு உலகத்தை, அழகான உலகத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதே வேலையை எடுத்து செய்ய முடியாது. ஆனால் நேரம் கிடைக்கும் போது என்ன பண்ண முடியும்? போயிட்டு செய்ய முடியும். அதுக்கு அவர் எதிரியே கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? அதான் சொல்கிறேன், வாழ வைப்பார் ஆண்டவர் நிச்சயமா. எப்போ? நீங்கள் தேவனால் உண்மையாக அழைக்கப்பட்டவர்கள் என்றால், திணிக்கப்படாதவர்களாக இருந்தால் நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார்? உங்களை வாழ வைப்பார். ஊழியன்றது அதான், திணிச்சு வரதில்லை. திணிச்சு, ஆமாம் அவங்க அப்பா பாஸ்ட் 300 விசுவாசி இருக்கிறான், மாதம் 40,000 50,000 வருது, வருமானம் வருது, இதை விட்டு நீ நட வேலைக்கு போய் நட சம்பாதிக்க போகிற, இது பாருன்னா அவன் என்ன பண்ணுறான்? ஆக்டிங் பண்ண கற்றுக்கிறான், 4 பாட்டு பாட கற்றுக்கிறான், ஆவியில் நிறைங்கன்றான். அப்புறம் பிரசங்கன்ற பேரில் சத்தியத்தை பொய்யா மாற்றி மதத்தை பிரசங்கம் பண்ணி ஜனங்களை அதை நம்ப வச்சு சீரழிச்சு விட்டுறாங்க. எல்லாம் தரித்திரத்துலையும் கஷ்டத்துலையும் வியாதியிலும் அவநம்பிக்கையிலையும் பயத்துலையும் சோர்விலும் கலக்கத்திலும் மறித்து போகிற மக்களாக தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவன். அதிலிருந்தெல்லாம் மாற்றணும்னா எங்கே வரணும்? நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஊழியக்காரனா யாரால் அனுப்பப்பட்டவனாக இருக்க வேண்டும்? நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு எப்படி வேதம் வர்ணிக்குது பாருங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்கள். பிரசங்கம் என்னன்னு புரியுதா? தேவனால் அனுப்பப்பட்ட பிரசங்கி யார்? என்ன பிரசங்கம் பண்றாம? எதை கூறுகிறான்? எதை கூறுகிறான்? உங்களுக்கு எதை சொல்லி கொடுக்குறேன் நான்? நீங்கள் மிகப்பெரிய பாவத்தையே பண்ணிட்டு வந்து என்கிட்ட நிற்கிறீங்க, இல்லை சொல்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்னதான் சொல்லுவேன்? நான் என்னதான் சொல்லுவேன்? அதுதான் போதகர். இவ்வளோ பெருசாக பண்ணிட்டு கடவுள் உன்னை மன்னிப்பார்னு வேற சொல்கிறியா? உனக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு சொன்னால் அவன் யார் கிடையாது? ஊழியக்காரன், திணிக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன் அல்ல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் 4 உதாரணத்தை எடுத்து வச்சுருப்பான். காயின் அழிச்சார், இவன் அழிச்சார், அவனை எதுக்கு அழிச்சார்னு போய் பாருங்க. மன்னிக்கிறவர், என்ன பண்ணுகிறவர்? மன்னிக்கிறவர், தயவு உள்ளவர், அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். நம்புறீங்களா நீங்கள்? கிருபை உள்ளவர், தாயினும் தந்தையினும் மேலாக அதிகமாக நேசிக்கிறவர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் இருந்து வாய்கள் கூட சொல்லலை. அந்த அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். பிரசங்கம் பண்ணுறதுன்றது எப்படிப்பட்ட வேலை? அது நல்லா சொல்லுங்களேன். அழகான வேலை. அது எப்படி மாற்றிடக்கூடாது? அதை அலங்கோலமாக மாற்றிடக்கூடாது, அசிங்கமாக மாற்றிடக்கூடாது, கேவலமாக மாற்றிடக்கூடாது. இந்தியா இயேசுவை பிரசங்கம் பண்ணக்கூடாது. எந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணோம்? பரலோகத்திலிருந்து நமக்காக பூமிக்கு வந்த இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும். நம்புறீங்களா நீங்கள்? அப்போ அது பாயிண்ட் என்ன? எப்படி நீங்கள் தேவனை தொழுது கொள்ள முடியும்? பாயிண்ட் தான். எப்படி தொழுது கொள்ள முடியும்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் நீங்கள் தொழுது கொள்ளவே முடியாது. ஏன்னா பிரசங்கிக்கிறவன் தான் என்ன பண்ணுகிறானாங்க? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறான். அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே உண்டாகிற விசுவாசம் தேவனை என்ன பண்ண வைக்கிறது? தொழுது கொள்ளுதல் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிய வைக்கிறது, அர்ப்பணிக்க வைக்கிறது, உங்களை மனம் திரும்ப வைக்கிறது, உணர வைக்கிறது, உங்களை ஞானம் அடைய வைக்கிறது, பலனடைய வைக்கிறது. நம்புறீங்களா நீங்கள்? இது எல்லாமே தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய ஞானத்தை பிரசங்கிக்கிற வார்த்தையிலிருந்து தான் இந்த அனுபவங்கள் எல்லாமே என்ன பண்ணுது? உண்டாகிறது. நம்புறீங்களா நீங்கள்? அதை 17 வசனம் 16 பாருங்க. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை. பாயிண்ட்.
எதுக்கு கீழ்ப்படியவில்லை? கீழ்ப்படியவில்லைன்னு அர்த்தம் தொழுது கொள்ளவில்லைன்னு அர்த்தம். பாயிண்ட் தொழுது கொள்ளுதுன்னு நான் சொன்னேன். தொழுது கொள்ளுதான் கீழ்ப்படிவது, அர்ப்பணிப்பது. சுவிசேஷத்திற்கு எல்லோரும் என்ன பண்ணுவதில்லை? பிரசங்கிக்கிறேன், எல்லாரும் என்ன பண்றதில்ல? அதை ஆமாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறதில்ல அதன்படி, எல்லாரும் என்ன பண்ணுறதில்ல அதன்படி செய்வது இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். வேதம் அதை பல காரணமாக போதிக்குது. அவங்களுக்குள்ளே இருக்கிற பொருளாசையாக இருக்கலாம், இல்லை வேறு எதன் நாட்டமாக இருக்கலாம், எண்ணமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ பிரசங்களை கேட்டு அந்த பிரசங்கத்துடைய தாக்கமாக இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணும், அவங்க இருதயத்தில் வேறு எதையோ ஒன்றத்தை பொக்கிஷமாக அவங்க வைத்திருக்கிறபடினாலே வசனத்தை கொண்டு அவர்களால் என்ன பண்ண முடியலை? வாழ்வடைய முடியல. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வடைய முடியல. அப்போ சொல்கிறார் இந்த இடத்துல, சுவிசேஷத்துக்கு எல்லாரும் என்ன பண்ணுறதில்ல? கீழ்ப்படிவது இல்லை. 16 ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவை எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்கிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. என்ன சொல்றாரு? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய. அதான் பாயிண்ட், ரொம்ப பாயிண்டே அதான். போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறேன். தொழுது கொள்ள வைக்கிற விசுவாசம் எதனாலே வருகிறது? கேள்வினாலே வருது, வசனத்தை கேட்கறதுனால. எதை கேட்கணும்? வசனத்தை கேட்கணும். எந்த வசனத்தை கேட்கணும்? அதான் இப்போ பாயிண்ட். இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? நாங்கள் போய் வசனத்தை தான் கேட்டு வரோம். எங்கள் பாஸ்டர் ஆதியாகமம் 1-2 தான் பிரசங்கம் பண்ணுறாரு, எங்கள் பாஸ்டர் ரோமர் 15 தான் எடுத்து பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ இப்படி சொல்லித்தரேன் நான். இதே ரோமர் 1 அதிகாரம் 25 வசனம் எடுத்தோம் இல்லையா நம்ம? அவர்கள் சிருஷ்டியை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்கிறாள்ன்ற சத்தியத்தை எப்படி பேச முடியும்? பொய்யாய் மாற்றி எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? சிருஷ்டி என்றால், சிருஷ்டிகர் என்றால் ஆண்டவர், சிருஷ்டி என்றால் அப்படின்னு சொல்லிட்டு இந்து தெய்வங்கள் பேர்லாம் சொல்லுவான். எந்த தெய்வம் பேர்லாம் சொல்லிடுவாங்க? உங்களுக்கு மைண்டில் எது நிற்கும்? இப்போ இயேசு தெய்வம், அவைகளெல்லாம் யாரு? மனுஷனால் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு உடனே புத்தி அங்கே போயிடுது. மனுஷனால் சிருஷ்டிக்கப்படுவது எதற்காக? தொழுது கொள்வதற்காக. வெறும் சிலைகள் மட்டுமே உங்களுக்கு தொழுது கொள்ள வைப்பதில்லை, எதுவும் சேர்த்து தொழுது கொள்ள வைக்கிறது. சத்தியத்தை பொய்யாக மாற்றி நாங்கள் ஆரம்பிக்கிறார் இல்லையா? ரோமர் 1:25 சத்தியத்தை பொய்யாக மாற்றி பிரசங்கித்தால் அந்த பிரசங்கம் உங்களை அந்த பொய்யை தான் என்ன பண்ண வைக்கிறது? தொழுது கொள்ள. அந்த பொய்யை தான் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, அந்த பொய்யை கொண்டு தான் தேவன் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தொழுதும் கொள்றீங்க. அதான் பிரச்சனை இப்போ. அப்போ அதனால தான் வசனத்தை எடுத்து சொல்லிட்டாங்க. வசனத்தில் இருக்கிற சத்தியம் வேறு. சத்தியம்னா அதுக்குள்ளே இருக்கிற உண்மை என்னன்றதை பார்க்கணும். அதனால தான் பவுல் போதிக்கிறார் தீமோத்தேயுக்கு, நீ தேவனுடைய வசனத்தை பகுத்தறிந்து போதின்றார். எப்படி போதிப்பாயாக? அவனை ஒருவனும் உன்னை குற்றம் சாட்டாதபடிக்கின்றார். நீ எடுத்து சொல்லக்கூடிய சத்தியத்தை ஒருவனாலையும் அதை முறியடிக்கப்பட முடியாதபடிக்கு, இது தவறு, இது இப்படி இல்லை, இதுக்கு இது அர்த்தமே இல்லைன்னு சொல்லாதபடிக்கான சத்தியத்தின் உண்மையை நீ என்ன பண்ண வேண்டும்? தெளிவாக எடுத்து ஜனங்களுக்கு உபதேசிக்க வேண்டும்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதை அந்த வேலையை தான் செய்யணும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதனால தான் இந்த இடத்துல சொல்றாரு, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனம்னா என்ன? வசனத்துக்குள்ள இருக்கிற சத்தியம். ஏன்னா வசனத்தில் இருக்கிற சத்தியத்தை எப்படி மாற்ற முடியும்? பொய்யாவையும் எடுத்து மாற்றி அதை உபதேசம் பண்ணி அதை விசுவாசிக்க வைத்து அதை வைத்து நீங்கள் கடவுளை நம்பிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. ஆனால் அதால் ஒன்றுமே நடக்காது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? அதனால தான் நம்ம பண்ணுறோம், வசனத்தோடு ஒப்பிட்டு வெறும் ஒரு வசனத்தை எடுத்து காமிச்சிட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஏன் வசனமாக எடுத்து ஒரு தலைப்புகளை கொண்டு வரோம்? ஏன்னா ஒவ்வொன்றும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது பொய் அல்ல, இது என்னவாக இருக்கிறது? நிஜமானதாக இருக்கிறது. வசனத்தை கொண்டு தான் வசனத்தை என்ன பண்ண முடியும்? நீங்கள் உறுதி செய்ய முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? அதுதான் ஒரு வசனத்தோடு நிப்பாட்டிடுறதில்ல, அதுக்கு அடுத்தது எடுத்து காட்ட வேண்டியதாக இருக்குது, அதுக்கு அடுத்தது எடுத்து காட்ட வேண்டியதாக இருக்குது. சத்தியத்தை கொண்டு தான் நம்ம பண்ண முடியும்? நிரூபிக்க முடியும். அதுக்கு உதவி செய்கிறவர் தான் ஆவியானவர். ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? ஞானத்தை கொடுக்குறாரு, உங்களுக்குள்ள ஒரு தெளிவை கொடுக்குறாரு, உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தையும் கொடுக்குறாரு. ஆமாம், இந்த வார்த்தைக்கு இதுதான் சத்தியம், இதை தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இயேசுவும் போதித்தார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். என்ன பண்ணுவார்? தேற்றவாளன் வழி நடத்துவார்னா அர்த்தம், சத்தியத்தை ஒருத்தன் பிரசங்கம் பண்ண போகிறான், அது சத்தியமாக இருந்தால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த சத்தியத்தின்படி உங்களை என்ன பண்ணுவார்? அவர்
வழி நடத்துவார். உங்களை ஏற்றுக்கொள்ள வைப்பார், உங்களுக்கு புரிய வைப்பார், உங்களை விசுவாசிக்க வைப்பார், அதை கொண்டு தேவனை தொழுது கொள்ள வைப்பார். நீங்கள் கீழ்ப்படிந்து அந்த சத்தியத்திற்கு நடப்பீர்கள், வாழ்வீர்கள், ஜெயிப்பீர்கள் வாழ்க்கையில். நம்புறீங்களா நீங்கள் அதை? அதனால தான் கடைசி அப்படி சொல்கிறார். அதை பார்த்து முடிக்கலாம். 18 இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் சொல்லுகிறது. தேவனுடைய வசனம் எங்க வரைக்கும் சொல்லணும்? தேவனுடைய சத்தியம் எங்க வரைக்கும் சொல்லணும்? நல்லா சொல்லுங்களேன். வெறும் வள்ளலார் நகர் ஏரியா இல்லை. ஹலோ, வெறும் எருசலேம் ஆசீர்வாத சபையின் இந்த 4 செவத்துக்குள்ள இல்ல. தேவனுடைய சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிற எந்த தேவனுடைய சத்தியமும் பூச்சக்கரத்தின், பூச்சக்கரம்னா இந்த உலகம், இந்த பூமி, இந்த பூமியின் கடைசி மட்டும் செல்லும்படியாக பிரசங்கிக்க வேண்டும்ன்றார். அப்ப வேலை எவ்வளவு பெருசுன்னு புரியுதா உங்களுக்கு? வேலை எவ்வளவு பெரியது பாருங்க. இன்னைக்கு அப்படிதான் பல ஊழியங்கள் நடக்குது இல்லையா? ஜாய்ஸ் மேரி அந்த அம்மா அமெரிக்காவில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவுடைய ஊழியம் உலகம் முழுக்க பல தேசங்கள்ல நடக்குது. சென்னையில் அந்த அம்மாவுடைய அலுவலகம் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, நிறைய இடத்துல வச்சிருக்குது அந்த அம்மா. உலகம் ஃபுல்லாக, ஆப்பிரிக்காவில் எல்லா இடத்துலையும் நடக்குது. எப்படி நடக்குது? அந்த அம்மா போய் இங்கே வேலை செய்கிறாங்களா? அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை அந்த அம்மா செய்யுது, பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிரசங்கத்தை பூச்சக்கரம் முழுக்க, அந்த பூமி முழுக்க கொண்டு போய் செய்யக்கூடிய அந்த ஆற்றல், அந்த கிருபைகளை தேவன் அந்த சபைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. அந்த சபை மக்கள் அதுக்குரிய வேலையை செய்கிறாங்க. அதற்குரிய அதுதான் ஊழியம்னு ஆண்டவருக்காக செய்வது. அது கொடுப்பதாக இருக்கட்டும், எது ஒன்றா இருக்கட்டும், அப்படிதான் நிறைவேறுகிறது பாருங்க ஊழியம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியமா அதுதான். ஆவியானவர் ஒரு சத்தியத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணாருன்னா வெறும் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு அதோடு இல்லை. எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க, பத்தாது, பூச்சக்கரத்தின் கடைசி மட்டும் சொல்ல வேண்டும். நம்புறீங்களா நீங்கள் அதை? ஆமாம். அதுக்கு தான் இவ்வளோ சிரமம், அதுக்கு தான் இவ்வளோ முயற்சி, அதுக்கு தான் இவ்வளோ காரியங்களை செய்கிறோம். எல்லாம் ஏனோ தோணும் செய்யணும், ஏதோ ஒன்று பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு கத்தி போட்டு என்னைக்கா தேவையானப்போ லைவை போட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை, ஆவியானவர் ஒரு சத்தியத்தை பிரசங்கிக்கிறார் என்றால் அந்த சத்தியம் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்ல வேண்டும். நம்புறீங்களா நீங்க அதை? ஒரு அம்மா வெளிநாட்டில இருந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புது பாருங்க எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு ஆராதனை நடக்கிற நேரத்தில் எனக்கு இரவு நேரம், இங்க வேலையை முடிச்சுட்டு வந்து தூங்கிடுறோம் நாங்கள். எங்களுக்கு இங்கே சரியான தமிழ் சபை கிடையாது. ஆனால் காலையில் நாங்கள் எழுந்த பிறகு உங்கள் ஆராதனை எல்லாம் முடிஞ்சு போட்டு வச்சுருக்கிறீங்க. அதை நாங்கள் காலையில் எங்கள் வீட்டில் சேர்ந்து நாங்கள் பாடல் பாடி ஆராதித்து வசனத்தை கேட்குறதுன்றது ரொம்ப அற்புதமான அனுபவமாக இருக்குது. அது சொல்லணும்னு விரும்பினேன், அதுக்காக உங்ககிட்ட சொன்னது அந்த அம்மா. எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. நம்ம காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து நம்ம பாட்டு ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம நினச்சா, வசனத்தோடைய நோக்கம் அதுதான் பாருங்க. அவர் அப்போ எழுதி வச்சுட்டு போறாரு பவுல். ஏன் பிரசங்கிக்கப்படவில்லையா? பிரசங்கிப்போம். எப்படி பிரசங்கித்தோம்? பூச்சக்கரத்தின் கடைசி மட்டும் செல்வதற்கு. நம்புறீங்களா நீங்க? பங்காளர்களாய் அதற்கான உடன் ஊழியம் செய்வதற்காக தான் தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்க வச்சிருக்கிறார். உங்களுடைய வேலை அதுதான். தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, அது பூச்சக்கரத்தின் எல்லை மட்டும் அது செல்வதற்கு ஜெபிப்பது, உழைப்பது, வேலை செய்வது, பொருளாதாரத்தால் தாங்குவது போன்ற எல்லா வேலைகளையும் செய்வதற்கு தான் கடவுள் உங்களை வச்சிருக்கிறார். நம்புறீங்களா நீங்க அதை? அந்த உன்னதமான வேலையை நீங்க செய்றீங்க நீங்க. அப்ப சபையோட நோக்கம் என்ன? ஆவியானவர் சபையை வச்சு எப்படி செயல்படுறாரு? உண்மையான சிருஷ்டிகரை ஒவ்வொருவரும் தொழுது கொள்ள வேண்டும். அதை தொழுது கொள்வதற்கு ஒரு பிரசங்கியாரை வைத்து அங்க தேவனுடைய அனந்த ஞானமானது என்ன பண்ணப்படுகிறது? பிரசங்கிக்கப்படுகிறது. அது பூச்சக்கரம் மட்டும் என்ன பண்ண வேண்டும்? செல்ல வேண்டும். நம்புறீங்களா நீங்க அதை? அப்போ உங்களுக்கு மட்டும் பிரயோஜனம் இல்லை ஊழியம், உலகம் முழுக்க அது பிரயோஜனமுள்ள ஊழியமாய் மாறுவதற்கு தான் நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், செயல்படணும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள் அப்படி மாறணும். நான் மட்டும் நல்லா போதாது, என் ஊழியம் வளரணும், எல்லாருமே வளரணும். சத்தியத்தை அறியாதவர்கள் சத்தியத்தை கேட்கணும். நம்புறீங்களா நீங்க? இது எல்லாமே அப்படி போச்சுன்னா நான் சொல்றேன், இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கும் பெரிய நன்மையான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியிருப்பார்?
வைத்திருப்பார். நம்புறீங்களா நீங்க? அப்படிதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது, அப்படிதான் உங்களுக்கு கிருபைகள் பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். எழுந்து நிற்போம். எங்கள் அன்பும் இரக்கம் உள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை நீர் போதித்திருக்கிறேன். பிரசங்கிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் ஆவியாய் இருக்கிற தேவனை எப்படி தொழுது கொள்வார்கள்? பரிசுத்த ஆவியானவர் இதற்கான எல்லா வேலைகளையும் நீரே செய்கிறவராக இருக்கிறேன். கண்காணிகளை நியமித்து, கண்காணிகளை உருவாக்கி, கண்காணிகளுக்கு தேவையான அறிவை, ஞானத்தை தந்து உடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, ஆகிய உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் வந்த ஆண்டவராக இயேசுவை, அவருடைய ரட்சிப்பை, அவர் மூலமாக உண்டாகிற சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை ஒவ்வொரு உள்ளத்திலும், ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், வாலிபர்களுக்கும், பெரியவர்களுக்கும், வயதானவர்களுக்கும் சத்தியமானது, தேவனுடைய ஞானமானது சிருஷ்டிகரை தொழுது கொள்ளும்படியாக, சிருஷ்டிகரை ஆராதிக்கும்படியாக, சிருஷ்டிகரை தேவரீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக, சிருஷ்டிகருக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாக சபையில் இருந்து உம்முடைய அனந்த ஞானமானது வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஒவ்வொரு சபைகளிலும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. மதத்தை அல்ல, தேவரீர் கிறிஸ்து யார் என்கிற அவருடைய அடிச்சுவடை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தருவீராக. கிறிஸ்துவை சபைகள் பிரசங்கிக்கட்டும். ஆவியானவர் தருகிற ஞானத்தினால் பிரசங்கிக்கட்டும். ஆவியானவர் தருகிற அப்படிப்பட்ட ஊழியத்தை ஒவ்வொருவரும் செய்யட்டும். அப்படிப்பட்ட விசுவாசிகளாய் சபைக்குள்ளே நீர் வைத்திருப்பதற்காக நான் செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இந்த கிருபைகளை இன்னும் தந்து தேவரினுடைய ஞானத்தை அருளே, தேவரினுடைய வழிகளை உடைய பிள்ளைகளுக்கு நீர் தெரிவித்து சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அவளுக்கு தந்து, பலத்தையும் தீர்க்காயசையும் தந்து அவளை ஒவ்வொரு நாளும் கிருபையாய் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அதே ஆசீர்வாதம் உண்டாகட்டும், அதே நன்மை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.